பரிசுநாமத்துக்கு மகிமையுண்டாவதாக. ஜெபத்துக்காக நம்ம அனைவரும் எழுந்து நிற்போம், கண்களை மூடுவோம், தலைகளை தாழ்த்தும். இந்த ஆராதனை கூட தேவனுடைய கருத்தில் ஒப்பு கொடுத்து பிரதர் விக்டர் அவர்கள் கூட நமக்கு முன்பாக நமக்காக ஜெபிப்பார். எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, மன மகிழ்ச்சியான இந்த தருணத்திற்காக உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம். தேவரீர் ஆண்டவரே, இதோ கடந்த நாட்கள் முழுவதுமாய் எங்களை கண்மணி போல் பாதுகாத்து எல்லாவற்றிலும் தப்புவித்து தேவரீர் உடைய சமூகத்தில் கூடுவர செய்தீரே, அதற்காக உங்களுக்கு நன்றி செலுத்துகிறேன் ராஜா. நாங்கள் நிற்பதும் நிர்மூலம் ஆகாததும் உடைய பெரிதான கிருபை ஆண்டவரே. இதோ கர்த்தாவே, இந்த நோய் தொற்றிலும் ஆண்டவரே எங்களை முழுவதுமாய் கர்த்தாவே எல்லாவித பலத்தையும் தந்து சுகத்தையும் தந்து எங்களை கர்த்தாவை பாதுகாத்து வருகிற தயவிற்காக உங்களுக்கு நன்றி செலுத்துகிறேன் ராஜா. தேவரீர் அனுதினமும் கர்த்தாவே உமோடு ஆண்டவரே நாங்கள் ஐக்கியங்களோட்டம் கர்த்தாவே, வார்த்தையோடு ஆண்டவரே எங்களை சோதித்தறிந்து ஆண்டவரே வேத கண்ணாடியில் அனுதினமும் எங்களை சோதித்து பார்க்கட்டும் ராஜா. நிச்சயமாகவே தேவரீர் ஒவ்வொரு நாளும் கர்த்தாவே தேவனுடைய அன்பிலும் தேவ ஞானத்திலும் நாங்கள் தரித்திருத்தக்கதாய் நீர் எங்களை நடத்த போகிற தயவிற்காக நன்றி செலுத்துகிற ராஜா. இன்னுமாய் கர்த்தாவே தேவரீர் இந்த ஆராதனையை முழுவதுமாய் நீர் உங்களுடைய பொறுப்பில் எடுத்துக்கொள்ள என்பதாக செபிக்கிற ஆண்டவரே. எங்கள் பாலத்தோட அபிஷேகியும் இசைக்கத்தோட அபிஷேகம் கர்த்தாவே வந்திருக்கிற ஒவ்வொரு கர்த்தாவே உங்களுடைய வார்த்தையினால் அபிஷேகிக்கும்படியாக நாங்கள் செபிக்கிற ஆண்டவரே. இன்னுமாவோட கர்த்தாவே கேட்கிற ஒவ்வொரு ஆண்டவரே கர்த்தாவே ஒவ்வொரு விசுவாச நிமித்தத்தில் ஆண்டவரே வார்த்தையானது புறப்பட்டு செல்லும் பொழுது ஆண்டவரே கர்த்தாவே தேவரே அது வெளிப்பாட்டை தரத்தக்கதாய் நீர் பேசும்படியாக நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவரே. பரிசுத்த ஆவியானவரே முழுதுமாய் எங்கள் மேய்ப்பனை மறைத்து ஆண்டவரே நீர் பேச போகிற தயவுக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டா. தேவரீர் கர்த்தாவே நாங்கள் வந்தவனம் திரும்பி செல்லாதபடி ஆண்டவரே ஜீவ அப்பத்தை பெற்றுக்கொண்டு நாங்கள் திரும்பி செல்லட்ட ராஜா. தேவரீர் கர்த்தாவே எப்படியா எம்மாவோ சீசர்கள் சொன்னார்கள் ஆண்டவரே, தேவன் நம்மோடு பேசும்போது நம்முடைய இருதயம் கொழுந்து விட்டு எரியவில்லையா என்று சொல்லத்தக்கதாய் நாங்கள் சொல்ல வேண்டும் ஆண்டவரே. நீர் எங்களை நடத்த போகிற தயவுக்கு நன்றி செலுத்துகிறோம் ராஜா. துதிகான மகிமையும் ஒரு செலுத்துகிறோம். காத்துக்களும் பலப்படுத்தும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தில் மனத்தாழ்மை வேண்டுகிறோம் எங்கள் ஜீவிக்கிற நல்ல தகப்பனே, ஆமென். அல்லேலூயா பாடுவேன் அலங்காரமான வாட்டை என்ற பாடலை பாடி தேவனை ஆராதிப்போம். பாடுவேன் என்றென்றும் அலங்கார மனவாட்டியா. அல்லேலூயா பாடுவேன் என்றென்றும் அலங்கார மனவாட்டியா. சிங்கார மாளிகைக்கு செல்ல ஏங்குதே என்னுள்ளமே. சிங்கார மாளிகைக்கு செல்ல ஏங்குதே என்னுள்ளமே. பிரபுவே இப்போ நீர் வந்திடுமே. அல்லேலூயா பாடுவேன் என்றென்றும் அலங்கார மனவாட்டியா. அல்லேலூயா பாடுவேன் என்றென்றும் அலங்கார மனவாட்டியா. நித்திய பர்வதமே நித்தமும் நடத்தினீரே. நித்திய பர்வதமே நித்தமும் நடத்தினீரே. சத்திய வார்த்தையிலே நிற்க சக்தி அளித்திடுமே. சத்திய வார்த்தையிலே நிற்க சக்தி அளித்திடுமே. பிரபுவே சித்தம் செய்திடுமே. அல்லேலூயா பாடுவேன் என்றென்றும் அலங்கார மனவாட்டியா. அல்லேலூயா பாடுவேன் என்றென்றும் அலங்கார மனவாட்டியா. கூற்றுண்ட பரிமளமே என் உள்ளத்தின் ஆனந்தமே. கூற்றுண்ட பரிமளமே என் உள்ளத்தின்
பாதையிலே நிற்க ஊக்கம் அளித்திடுமே. ஊழிய பாதையிலே நிற்க ஊக்கம் அளித்திடுமே. பிரபுவே என் ஏக்கம் தீர்த்திடுமே. அல்லேலூயா பாடுவேன் என்றென்றும் அலங்கார மனவாட்டியாய். அல்லேலூயா பாடுவேன் என்றென்றும் அலங்கார மனவாட்டியாய். ஒன்றான மெய் தெய்வமே ஒன்றுமில்லா என்னையே. ஒன்றான மெய் தெய்வமே ஒன்றுமில்லா என்னையே. அனைத்தீரும் அன்பினாலே ஒரு குறையேதும் வைக்காமலே. அனைத்தீரும் அன்பினாலே ஒரு குறையேனும் வைக்காமலே. பிரபுவே நித்திய ஆனந்தமே. அல்லேலூயா பாடுவேன் என்றென்றும் அலங்கார மனவாட்டியாய். அல்லேலூயா பாடுவேன் என்றென்றும் அலங்கார மனவாட்டியாய். விசுவாசத்தால் நீதிமான் பிழைப்பானும் கிருபையினாலா. விசுவாசத்தால் நீதிமான் பிழைப்பானும் கிருபையினான். பிரபு இயேசு நாமத்தினான் என்னில் ஜெயம் பெற்று பறந்திடுவேன். என் பிரபு இயேசு நாமத்தினால் என்னில் ஜெயம் பெற்று பறந்திடுவேன். என்றென்றும் அவரோடு வாழ்ந்திடுவேன். அல்லேலூயா பாடுவேன் என்றென்றும் அலங்கார மனவாட்டியாய். அல்லேலூயா பாடுவேன் என்றென்றும் அலங்கார மனவாட்டியாய். சிங்கார மாளிகைக்கு செல்ல ஏங்குதே என் உள்ளமே. சிங்கார மாளிகைக்கு செல்ல ஏங்குதே என் உள்ளமே. பிரபுவே இப்போ நீ வந்திடுமே. அல்லேலூயா பாடுவேன் என்றென்றும் அலங்கார மனவாட்டியாய். அல்லேலூயா பாடுவேன் என்றென்றும் அலங்கார மனவாட்டியாய். அல்லேலூயா. ஆமென். மறுபடியும் தேவனுடைய சமூகத்திலே நாம் ஒன்று கூடி வருவது நிச்சயமாகவே ஒரு மகத்தான ஸ்லாக்கியம். அதற்குத்தான உங்கள் ஒவ்வொருவரும் கர்த்தர் பெருமிதமாய் ஆசீர்வதிப்பாராக. அவரவருடைய இடங்களிலே கூடியிருக்கத்தான தேவனுடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் உங்களை அபரிமிதமாய் அவர் ஆசீர்வதிப்பாராக சொன்ன சகோதரியே. ஆகவே இந்த அருமையான உயிர்த்தெழுந்த காலை வேலைக்கான தேவனுடைய செய்தியை கேட்கும்படிக்கு வந்திருக்கத்தான இந்த நேரத்திலே நம்முடைய சிந்தையை ஒருமுகப்படுத்துவோம், நம்முடைய எண்ணங்களை ஒருமுகப்படுத்துவோம். ஆகவே தேவனுடைய வருகை மிகவும் சமீபித்திருக்கிறது. ஆகவே அதற்கான அடையாளங்களை நாம் கண்டு கொண்டிருக்கிறோம். அதற்கான அடையாளங்கள் ஏராளமாக இந்த பூமியில் இப்பொழுது பெருகி கொண்டிருக்கிறது. அதிகப்படியான அடையாளங்களை நாம் விதமாய் கண்டு கொண்டிருக்கிறோம். ஆகவே தொடர்ந்து தேவனோடு நெருங்கி ஜீவிக்க தேவன் நமக்கு உதவி செய்வாராக. உலகத்திலிருந்து வேறு பிரிந்து வருவதற்கு இதுவே சமயமாக இருக்கிறது. ஆகவே நாம் சீக்கிரத்தில் வேறு பிரிந்து தேவனுடைய வார்த்தையோடு ஒப்புரவாகி நல்மனம் பொருந்தும் பொழுது அப்பொழுது நிச்சயமாகவே எடுத்துக்கொள்ளப்படுதல் நிகழும். நாம் அப்பொழுது எடுத்துக்கொள்ளப்படுவோம். ஆகவே நாம் நினைப்பதை காட்டிலும் மிகவும் காலதாமதமாக இருக்கிறது. ஆமென். மிகவும் காலதாமதமாக இது இருக்கிறபடினாலே விதமாக நீங்கள்
தேவனுடைய வருகைக்கென்று ஆயத்தப்படும்படி உங்களை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பட்ட நாமத்தை நான் உங்கள் அன்போடு நான் கேட்டுக்கொள்கிறேன். அது மாத்திரமல்ல, இடைப்பட்ட நேரத்திலே உங்களுக்கு ஏதாகிலும் தேவைகள் இருக்குமானால், ஜெப விண்ணப்பங்கள் இருக்குமானால், நீங்கள் தாராளமாய் டீக்கன்களுக்கோ இல்லாவிட்டால் எனக்கோ நீங்கள் தெரியப்படுத்தலாம். பொழுது நாங்கள் உங்களுக்காக ஜெபிக்க அது ஏதுவாக இருக்கும். ஆகவே கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆகவே இந்த அருமையான தேவனுடைய சமூகத்திலே தேவனுடைய வார்த்தையை கனம் பண்ணும்படி நாம் எழுந்து நிற்போம். தேவனுடைய வார்த்தைக்கு நான் சொல்ல விரும்புகிறேன். நாம் எழுந்து நிற்கிறதான இந்த நேரத்திலே அப்போஸ்தலனாகிய பவுல் ரோமருக்கு எழுதின நிருபம் 4ஆம் அதிகாரம் 17 முதல் 25 வரை உள்ள வசனங்களை கூர்ந்து கவனிப்போம். ரோமர் 4ஆம் அதிகாரம் 17 முதல் 25 வரை உள்ள வசனங்களை கூர்ந்து கவனிப்போம். அநேக ஜாதிகளுக்கு உன்னை தகப்பனாக ஏற்படுத்தினேன் என்று எழுதியிருக்கிறபடி அவன் தான் விசுவாசித்தவருமாய் மரித்தோரை உயிர்ப்பித்து இல்லாதவைகளை இருக்கிறவைகளைப் போல அழைக்கிறவருமாய் இருக்கிற தேவனுக்கு முன்பாக நம் எல்லாருக்கும் தகப்பனானான். உன் சந்ததி இவ்வளவாயிருக்கும் என்று சொல்லப்பட்டபடியே தான் அநேக ஜாதிகளுக்கு தகப்பனாவதை நம்புகிறதற்கு ஏதுவில்லாதிருந்தும் அதை நம்பிக்கையோடு விசுவாசித்தான். அவன் விசுவாசத்திலே பலவீனமாய் இருக்கவில்லை. அவன் ஏறக்குறைய 100 வயதுள்ளவனாய் இருக்கும்போது தன் சரீரம் செத்து போனதையும் சாராளுடைய கர்ப்பம் செத்து போனதையும் எண்ணாதிருந்தான். தேவனுடைய வாக்குத்தத்தத்தை குறித்து அவன் அவிசுவாசமாய் சந்தேகப்படாமல் தேவன் வாக்குத்தத்தம் பண்ணினதை நிறைவேற்ற வல்லவராய் இருக்கிறார் என்று முழு நிச்சயமாய் நம்பி தேவனை மகிமைப்படுத்தி விசுவாசத்தில் வல்லவனானான். ஆகையால் அது அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டது. கவனியுங்கள், அது அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டது என்பது அவனுக்காக மாத்திரமல்ல, நமக்காகவும் எழுதப்பட்டு இருக்கிறது. நம்முடைய கர்த்தராகிய இயேசுவை மரித்தோரிலிருந்து எழுப்பினவரை விசுவாசிக்கிற நமக்கும் அப்படியே எண்ணப்படும். அவர் நம்முடைய பாவங்களுக்காக ஒப்பு கொடுக்கப்பட்டும் நாம் நீதிமான்களாக்கப்படுவதற்காக எழுப்பப்பட்டும் இருக்கிறார். ஆமேன், ஆமேன். கர்த்தர் தாம் இந்த வேத பகுதியை ஆசீர்வதிப்பாராக. இன்னொரு வேத பகுதியை பழைய ஏற்பாட்டின் புஸ்தகத்திலிருந்து நான் தெரிந்து கொள்ள விரும்புகிறேன். ஆதியாகமத்தின் புஸ்தகம் 15ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தை நம்ம கூர்ந்து கவனிப்போம். ஆதியாகமம் 15ஆம் அதிகாரம் 8 முதல் 11 வசனங்களை கூர்ந்து கவனிப்போம். அதற்கு அவன், கர்த்தராகிய ஆண்டவரே, நான் அதை சுதந்தரித்துக் கொள்வேன் என்று எதினால் அறிவேன் என்றான். அதற்கு அவர், 3 வயது கிடாரியையும் 3 வயது வெள்ளாட்டையும் 3 வயது ஆட்டுக்கடாவையும் ஒரு காட்டு புறாவையும் ஒரு புறா குஞ்சையும் என்னிடத்தில் கொண்டு வா என்றார். அவன் அவைகள் எல்லாவற்றையும் அவரிடத்தில் கொண்டு வந்து அவைகளை நடுவாக துண்டித்து துண்டங்களை ஒன்றுக்கொன்று எதிராக வைத்தான். பட்சிகளை அவன் துண்டிக்கவில்லை. பறவைகள் அந்த உடல்களின் மேல் இறங்கின. அவைகளை ஆபிரகாம் துரத்தினான். ஆமேன். கர்த்தர் தாம் இந்த வேதபதி ஆசீர்வதிப்பாராக. கண்களை தலைகளை தாழ்த்தி ஜெபிப்போம். ஒரு சிறு ஜெபத்தை எடுப்போம். தேவன் தாமே அருமையான நேரத்திலே அவருடைய வார்த்தையை கொண்டு நம்மை பலப்படுத்தும்படியாய், நம்மை ஆசீர்வதிக்கும்படியாய் நாம் ஜெபிப்போம். மார்க்கமுள்ள எங்கள் தேவனாகிய கர்த்தாவே, எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, இரக்கமுள்ளவர், இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவரே, எங்கள் அளவுக்கு அதிகமாய் நேசிக்கிற எங்கள் பரலோக தகப்பனே, ஆசீர்வதிக்கப்பட்ட மனமகிழ்ச்சியான இந்த தருணத்திற்காக, நம்முடைய சமூகத்திற்காக, நம்முடைய பிரசன்னத்திற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். கர்த்தாவே, இந்த பூமியிலே அநேக போராட்டங்களும் அநேக சோதனைகளும் அநேக பிரச்சனைகளும் பாடுகளும் எங்களுக்கு உண்டு. ஆனால் கர்த்தாவே, இந்த பாடுகள், போராட்டங்கள், பிரச்சனைகள் எல்லாவற்றையும், இந்த வனாந்தர பிரயாணத்தையும் நாங்கள் கடந்து தேவரீர் எங்களுக்கு நித்திய இளைப்பாறுதல், என்னுடைய நித்திய வீடு, தேவன் தாமே கட்டி உண்டாக்கின அஸ்திவாரங்களுள்ள நகரத்துக்காக ஆபிரகாம் காத்திருந்தாரே, தேவரீர் அந்த வீட்டை அடைவதே எங்களுடைய வாஞ்சியாய் இருக்கிறது. ஆமென். எங்களை நீர் அதற்காக அழைத்திருக்கிறீர். எங்களை அழைத்த தேவன் நீர் உண்மை உள்ளவர். கர்த்தாவே, இடைப்பட்ட இந்த வனாந்தர பிரயாணத்திலே தேவரீர் நாங்கள் பலவீனப்பட்டு போகாமல்
எந்த விதத்திலும் கர்த்தாவே எங்களுடைய ஆத்மா அது பலவீனப்பட்டு போகாதபடிக்கு இஸ்ரவேலர்களுக்கு அவருடைய எல்லா தேவைகளையும் சந்தித்த தேவன் இன்று இந்த ஜீவனுள்ள தேவனுடைய ஆவிக்குரிய சபைக்கு அதனுடைய எல்லா தேவைகளையும் சந்தித்து நீர் வழிநடத்த வல்லவராய் இருக்கிறீர். கர்த்தாவே, அவர் வனாந்தரத்தில் நடந்த பொழுது பாதரட்சைகள் தேய்ந்து போகவில்லை, தலையிலே எண்ணெய் காய்ந்து போகவில்லை. எல்லாவற்றுக்கும் மேலாக அவர்கள் பலப்படத்தக்கதாக தூதரின் அப்பத்தை நீர் அவளுக்கு கொடுத்தீர். அவள் புசித்து திடகாத்திரமாய் அவர்கள் நடந்தார்கள். இந்த வனாந்தரத்தில் புதிதாய் பிறந்த சந்ததியார் காலேப், யோசுவா அவர்கள் அந்த தேசத்தை சுதந்தரித்தார்கள். ஆமென். கர்த்தாவே, அப்படியாய் நாங்களும் கூட நீர் எங்களுக்கு தருகிற இந்த மன்னாவாலே ஜீவ அப்பத்தாலே நாங்கள் பிழைத்து பலன் கொண்டு திடகாத்திரமாய் கர்த்தாவே தொடர்ந்து நாங்கள் நடந்து எல்லா சோதனைகளையும் பாடுகளையும் ஜெயித்து இயேசுவானவர் எழுதியிருக்கிறது என்று சொல்லி ஜெயித்த வண்ணமாய் நாங்களும் ஜெயித்து தேவரீர் கர்த்தாவே அக்கறையை நித்திய வீட்டை அந்த அஸ்திபாரங்களுள்ள நகரத்தை கர்த்தாவே நாங்கள் சுதந்திரத்துக் கொள்ள எங்களுக்கு உதவி செய்தருளும். நிச்சயமாகவே கர்த்தாவே, நாங்கள் அப்படியாய் நாங்கள் அந்த வீட்டை அடைவோம் என்று விசுவாசிக்கிறோம். நீர் அதை வாக்குத்தத்தம் செய்திருக்கிறீர். வாக்குத்தத்தம் செய்த தேவன் நீர் உண்மை உள்ளவர், நீர் ஒருபோதும் மாறாதவர். வானமும் பூமியும் ஒழிந்து போனாலும் தேவன் தமிழத்தில் அன்பு கூறுபவர்களுக்கு ஆயத்தம் பண்ணினவைகளை கண் காணவும் இல்லை, காது கேட்கவும் இல்லை, மனுஷுடைய இருதயங்களிலே அவைகள் தோன்றினதும் இல்லை என்று எழுதப்பட்ட ஒரு வார்த்தை ஒரு காலம் ஒழிந்து போகாது. தாவே, அந்த உன்னதமான அழைப்பிற்கு நீர் எங்களை அழைத்தீரேமே நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம். தொடர்ந்து எங்களை நடத்தும், எங்களை பலப்படுத்தும், ஜீவாகாரத்தை பிட்டுத்தாரும், மன்னாவை தாரும். கர்த்தாவே, ஏதோ நாங்கள் புசித்து பலப்பட்டு கர்த்தாவை தொடர்ந்து எங்களுடைய பிரயாணத்தை தொடர உதவி செய்திருளும். கர்த்தாவை, ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும், ஒவ்வொருவரையும் பலப்படுத்தும். இந்த பூமிக்கு நாங்கள் கொண்டு வரப்பட்டதின் நோக்கத்தை நீர் எங்களுக்கு உணர்த்துவீராக. தொடர் நடத்தும் பலப்படுத்தும். கர்த்தாவே, வாசிக்கப்பட்ட வேத பகுதியோடு நீர் உமது பரிமிதமான ஆசீர்வாதங்களை கூட்டி அருளும். கர்த்தாவே, இந்த வார்த்தையோடு எங்களையும் ஆசீர்வதியும். தேவனுடைய வார்த்தை நல்ல நிலமாக்கி இருதயத்தில் விழுந்தது 100ஆக பலன் கொடுக்க உதவி செய்திருளும். ஏதோ கர்த்தாவே, இந்த மாம்ச பிண்டத்தை காட்சியிலிருந்து எடுத்து போட்டு கர்த்தாவே நீர் நம்முடைய ஜனங்களுக்காக இடைபட வேண்டுமா இடையே ஜெபிக்கிறேன். என்ன பேச சித்தம் கொண்டிருக்கிறோ அதை பேசும், நீர் பேசும், நாங்கள் கேட்கிறோம். முடிய மட்டும் எங்களை நடத்தும். விளையாடும்படி எங்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் உயிர் தெழுந்த வல்லமையுள்ள நாமத்தில் மனத்தாழ்மையை வேண்டுகிறோம் ஜீவனுள்ள தகப்பனே. ஆமேன், ஆமேன், ஆமேன். உட்காரலாம். ஒரு அருமையான வேத பகுதி பவுல் ரோமருக்கு எழுதும் பொழுது நிச்சயமாகவே அவர் அப்படியா எழுதினார் அவருடைய விசுவாசத்தை குறித்து. ஆமென். இல்லாதவைகளை இருக்கிறவைகளைப் போல அழைக்கிறவருமாய் இருக்கிற தேவனுக்கு முன்பாக நம்ம எல்லாருக்கும் தகப்பனானான். அவன் விசுவாசத்தில் வல்லவனானான். தேவன் சொன்னது நடப்பதற்கு ஏதுவில்லாதிருந்தும் நம்புவதற்கும் கூட ஏதுவில்லாதிருந்தும் அதை நம்பிக்கையோடு அவன் விசுவாசித்தான். அவன் விசுவாசத்திலே பலவீனமாய் இருக்கவில்லை. ஆமென். அவன் விசுவாசத்திலே பலவீனமாய் இருக்கவில்லை. ஆகவே நம்முடைய தகப்பன் அவன் விசுவாசத்திலே பலவீனமாய் இருக்கவில்லை. ஹல்லேலூயா. ஏனென்றால் ஆபிரகாமுக்கு அங்கே 2 சந்ததியார் இருந்தார்கள். 2 சந்ததி ஆபிரகாமுக்கு உண்டு. ஒன்று நாம் அறிந்திருக்கிறோம், மாம்ச சந்ததி ஈசாக்கு, ஆபிரகாமுடைய ஆவிக்குரிய சந்ததி அது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. ஆமென். ஆகவே now we are Abraham's seed if we are in Christ. நாம் கிறிஸ்துவுக்குள் இருக்கும் பொழுது, கிறிஸ்துவுக்குள் இருக்கிற எந்த ஒரு மனுஷனும் ஆபிரகாமின் வித்தாய் இருக்கிறான். And then if you are Abraham's seed, you have the same faith that Abraham had, because it was his faith that we are talking about. நம்முடைய விசுவாசத்தை குறித்து பேசிக் கொண்டிருக்கிறோம். பவுலுடைய விசுவாசத்தை குறித்து இங்கே பேசிக் கொண்டிருக்கிறார். நாம் ஆபிரகாமின் சந்ததியாக இருப்போமானால், ஆபிரகாம் நம்முடைய தகப்பனாக இருப்பாரானால், ஆபிரகாம் கொண்டிருந்த அதே விசுவாசத்தை நாம் கொண்டிருப்போம். ஆமென்.
அதே விசுவாசத்தை. ஒன்று இது இந்த கடைசி காலத்திலே பிரதர் சிஸ்டர், தேவன் எதிர்பார்ப்பதெல்லாம், தேவனை பிரியப்படுத்துவதெல்லாம் விசுவாசம் ஒன்று மாத்திரமே. நாம் அறிந்திருக்கிறோம், விசுவாசம் இல்லாமல் நீங்கள் தேவனை பிரியப்படுத்துவது கூடாத காரியம். தேவன் ஒன்றென்றும் தமிழத்தில் அன்பு கூறுபவர்களுக்கு அவர் பலன் அளிக்கிறவர் என்றும் அவர் முதலாவது ஒருவன் விசுவாசிக்க வேண்டும். ஆகவே விசுவாசம் இல்லாமல் தேவனை பிரியப்படுத்தவே முடியாது. இந்த கடைசி காலத்திலே விசுவாசம் குறைந்து போயிருக்கிறது. விசுவாசம் இல்லாத ஒரு தெய்வ பயம், என்ன சொல்கிறேன் என்றால், விசுவாசம் இல்லாத ஒரு ஜீவியம், கிறிஸ்தவ ஜீவியம். கிறிஸ்தவர் என்று சொல்லிக்கொண்டும் கிறிஸ்துவை விசுவாசிப்பதில்லை. இல்லையே, நான் கிறிஸ்துவை விசுவாசிக்கிறேன். நீங்கள் கிறிஸ்துவை விசுவாசிக்கிறீர்கள் என்றால் நீங்கள் கிறிஸ்துவுடைய வார்த்தையை விசுவாசிக்க வேண்டும். ஏனென்றால் கிறிஸ்து வார்த்தையாக இருக்கிறார். ஆகவே ஒன்றது ஆபிரகாமுடைய இயற்கை சந்ததி, மாம்ச சந்ததி ஈசாக்கு, மற்றொன்றது கிறிஸ்து. அதுதான் அந்த வாக்கு தத்தம். உன் சந்ததி இவ்வளவாயிருக்கும் என்று சொல்லப்பட்டபடியே உன் சந்ததி வானத்து நட்சத்திரங்களைப் போலவும் கடற்கரை மணலைப் போலவும் பெருக பண்ணுவேன். வாக்கு தத்தம். அந்த வாக்கு தத்தம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. So through Isaac, Israel was blessed. Through Christ, he became the father of the nations. Father of nations. ஈசாக்கின் மூலமாக இஸ்ரவேல் குடும்பம் ஆசீர்வதிக்கப்பட்டது. இஸ்ரவேல் ஆசீர்வதிக்கப்பட்டது, தேசம் ஆசீர்வதிக்கப்பட்டது ஈசாக்கின் மூலமாக. ஆனால் கிறிஸ்துவின் மூலமாக நேஷன்ஸ், தேசங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டது. கிறிஸ்துவின் மூலமாக தேவன் ஆபிரகாமுக்கு கொடுத்த வாக்குத்தத்தத்தை அவர் நிறைவேற்றினார். ஹல்லேலூயா, ஆமென். ஆகவே கிறிஸ்துவின் மூலமாய்த்தான், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் தேவன் தமது வாக்குத்தத்தத்தை நிறைவேற்றினார். ஆகவே நாம் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் ஆபிரகாமுக்கு சந்ததி, ஆபிரகாமுடைய சந்ததி. கிறிஸ்துவுக்குள் இருக்கும் பொழுது ஆபிரகாமுடைய வித்து. ஆமென். ஆகவே so the royal seed, how much greater that would be than the natural seed of Abraham. இந்த ராஜரீக சந்ததி மாம்சீக சந்ததியை காட்டிலும் எவ்வளவு மகத்தான மகத்துவமான ஒரு சந்ததியாக இருக்கும். ஹல்லேலூயா, ஆமென். ஏனென்றால் இதுதான் தேவனுடைய வாக்குத்தத்தம். ஏனென்றால் இதுதான் தேவனுடைய திட்டம். ஆமென். ஆகவே if you are dead in Christ, then ye are Abraham's children, and you have Abraham's seed and Abraham's faith. நீங்கள் கிறிஸ்துவுக்குள் மரிக்கும் பொழுது, மரித்திருக்கும் பொழுது, அப்பொழுது நீங்கள் ஆபிரகாமுடைய சந்ததியாக இருப்பீர்கள். கிறிஸ்துவுக்குள் இருக்கும் பொழுது, கிறிஸ்துவுக்குள் மரித்திருக்கும் பொழுது, if ye are dead in Christ. ஒரு மறுபடியும் பிறவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தை அவன் காணவும் மாட்டான். ஆகவே கிறிஸ்துவுக்குள் நீங்கள் மரித்திருக்கும் பொழுது ஆபிரகாமுடைய சந்ததியாக இருக்கிறீர்கள், ஆபிரகாமுடைய வித்தாய் இருக்கிறீர்கள், ஆபிரகாமுடைய விசுவாசத்தை பெற்றிருக்கிறீர்கள். And Abraham's faith was in God's word regardless of what took place. He called those things which were not as though they were, because God said so. What a promise. இப்பொழுது ஆபிரகாமுடைய விசுவாசம் தேவனுடைய வார்த்தையின் பேரில் இருந்தது. தேவன் என்ன சொன்னாரோ அதை முழு நிச்சயமாய் நம்பினார். சற்றாகிலும் அதை விட்டு கொடுக்கவில்லை. முழு நிச்சயமாய் நம்பினார். என்ன நடந்தாலும் சரி, தேவன் சொன்னதை நிறைவேற்ற வல்லவராய் இருக்கிறார். regardless of what took place. என்ன நடந்தாலும் சரி பிரதர் சிஸ்டர். ஆமென். 25 ஆண்டு காலங்கள் அவருடைய ஜீவியத்தில் என்ன நடந்தாலும் சரி, தேவன் என்ன சொன்னாரோ அதை நிறைவேற்ற வல்லவராய் இருக்கிறார். ஆமென். ஆசீர்வதிப்பாராக. தீர்க்கதரிசனம் சொல்லும் பொழுது அவருடைய விசுவாசத்தை அப்படியே இவர் வெளியே கொண்டு வருகிறார். 25 ஆண்டு காலம் விசுவாசம் அப்படி சொல்லிட முடியாது. முதல் ஒரு வருஷம் வெயிட் பண்ணான், ஃபர்ஸ்ட் இயர். அந்த குழந்தை இன்னும் உருவாகல இங்க. அப்போ ஆபிரகாம் கேட்கிறார் சாரா கிட்ட, ஏதாச்சும் வித்தியாசம் இருக்குதா? இல்லை. செகண்ட் இயரும் இல்லை, தேர்ட் இயரும் இல்லை. தேவன் அழைச்சதுல இருந்து ஃபர்ஸ்ட், செகண்ட், தேர்ட் இயர் இல்லை 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 இல்லை. பாருங்க பிரதர் சிஸ்டர், ஒரு மாம்ச ஃபார் அ கார்னல் மைண்ட், ஒரு மாம்ச சிந்தைக்கு தேவன் தாமதிப்பார் என்று புலப்படும்.
அப்படியா அவர்கள் புரிந்து கொள்வார்கள். தேவன் தாமதம் பண்றார், தேவன் அவர்களை சோதிக்கிறார். இல்லை பிரதர் சிஸ்டர், நல்லா கவனிங்க. தேவன் வேற பிரித்து, தேவன் அழைத்து, வாக்குத்தத்தம் கொடுத்து 1 வருஷத்துல தேவன் அதை நிறைவேற்றிருந்தா அது பெரிய அற்புதமா? 25 ஆண்டு காலங்கள் கழித்து தேவன் அதை செய்தாரே, அது பெரிய அற்புதமா? ஹல்லேலூயா, ஆமென். தேவன் சொன்ன உடனே செஞ்சிருந்தா அற்புதமே கிடையாது, அது அற்புதம் தான். ஆனா பாருங்க, தேவன் பெரிய அற்புதத்தை செய்தார். ஹல்லேலூயா. ஆகவே தேவன் ஒரு வாக்குத்தத்தத்தை கொடுத்து தாமதிக்கும் பொழுது, தேவனை தாமதிக்கவில்லை, தேவன் நம்மை சோதிக்கவில்லை, தேவன் ஒரு பெரிய அற்புதத்தை செய்ய காத்திருக்கிறார். ஹல்லேலூயா, ஆமென். பாருங்க, 1வது வருஷத்தில் அது செய்ததை காட்டிலும் 25 ஆண்டு காலங்கள் சாருடைய கர்ப்பம் செத்து போயிருந்தது. ஆபிரகாம் கூன் விழுந்து போனான், சாராள் கூன் விழுந்து போனாள், சாருடைய எல்லா பால் சுரப்பிகளும் காய்ந்து போனது. தேவன் அதற்கு பிற்பாடு ஒரு மகத்தான அற்புதத்தை அவர் செய்தார். ஹல்லேலூயா, தேவன் மாறாதவராயிருக்கிறார் சிஸ்டர். ஆகவே 25 ஆண்டு காலங்கள் ஆபிரகாம் விசுவாசமாக இருந்தார். இப்பொழுது ஆபிரகாமை பற்றி நாம் அறிந்திருக்கிறோம், அறிந்திருக்க வேண்டும். நாம் அவருடைய சந்ததியாக இருக்கிறோம். ஆபிரகாம் சந்ததியாக இருந்தால் பத்தாவது பிரதர் சிஸ்டர், நாம் ஆபிரகாமுடைய விசுவாசத்தை கொண்டிருக்க வேண்டும். வார்த்தையின் பேரிலே தேவன் என்ன சொன்னாரோ, தேவன் நம்மை எதற்காக அழைத்தாரோ அதன் பேரில் நாம் விசுவாசமாக இருக்க வேண்டும். அதில் ஆசிரிப்பராக. ஆகவே ஒரு சிறு பொருளை, ஒரு சிறு செய்தியை, ஒரு சிறு பொருளை நான் கொண்டு வந்திருக்கிறேன். ஆகவே நமக்காக தேவன் கொடுத்த பலியை காத்துக்கொள்ளுதல், நமக்காக தேவன் கொடுத்த பலியை காத்துக்கொள்ளுதல் என்கிறதான தலைப்பிலே சிறு பொருளை நான் பேச விரும்புகிறேன். ஆகவே காலங்கள் தோறும் பலி செலுத்தப்பட்டு வந்தது. ஆபேல் பலி செலுத்தினான். நாம் அறிந்திருக்கிறோம், அது கிறிஸ்துவுக்கு அடையாளம், கிறிஸ்துவுக்கு முன் அடையாளம். அதே விதமாக ஆதியாகமம் 15ஆம் அதிகாரத்திலே ஆபிரகாம் பலி செலுத்தினார். தேவன் சொன்ன நாட்டுக்கடாக்கள், கிடாரி, வெள்ளாடு, காட்டுப்புறா, புறா குஞ்சு, இவைகள் எல்லாவற்றையும் கொண்டு வந்து ஆபிரகாம் பலி செலுத்தினார். ஆபிரகாம் செலுத்தின இந்த பலியானது மறுபடியும் அது கிறிஸ்துவுக்கு சரியான முன்னடையாளம். ஆமென். ஆகவே இங்க செலுத்தப்பட்டு வந்த இந்த பலிகள் எல்லாம் வரப்போகிறதான அந்த பூரணமான பலிக்கு முன்னடையாளங்களா இருந்தது. நாம் அறிந்திருக்கிறோம், இந்த மிருகத்தில் இருந்த ஜீவன் பாவம் செய்கிறதான குற்ற உணர்ச்சியை அதால் எடுத்து போட முடியாது. மிருகத்தில் இருக்கிறதான அந்த ஜீவன் ஆராதிக்கிறதான அந்த மனுஷன் மீது வர முடியாது, திரும்ப வர முடியாது. ஏனென்றால் மிருகத்திற்கு ஆத்மா இல்லை. ஆகவே இவைகள் எல்லாமே வரப்போகிறதான கிறிஸ்துவுக்கு அவைகள் முன்னடையாளமாக இருந்தது. அது மாத்திரமல்ல, நல்ல கவனிங்க, தேவன் தன்னுடைய குமாரன் ஆதாமை அவர் நேசித்தார், தன்னுடைய பிள்ளைகளை அவர் நேசித்தார். தேவனுடைய அன்பு அங்கே முடிவுக்கு வந்த பொழுது கிருபை அங்கே பிரவாகித்தது. ஆகவே உண்மையான அன்பிற்கு ஒரு முடிவு இருக்க முடியாது. பாவம் உள்ளே பிரவேசித்து ஆதாம் தேவன் அவர்களுக்குள் இருந்ததான அந்த ஐக்கியத்திற்கு, இந்த பிணைப்பிற்கு ஒரு முடிவை கொண்டு வந்த பொழுது கிருபையானது பிரவாகித்து வெளியே வந்தது. பாருங்க, தேவன் தன்னுடைய ஆதாம் மகன் குமாரன் ஆதாமை அவர் இழக்க விரும்பவில்லை. ஏதேனிலே ஒரு மிருகத்தை அவர் கொன்று போட்டு ரத்தம் சிந்துதலை அவர் ஏற்படுத்தி, இஸ் தட் ரைட்? ரத்தம் சிந்துதலை அவர் ஏற்படுத்தி பிராயச்சித்தத்தை அவர் ஏற்படுத்தினார். ஆதாமுடைய ஜீவனுக்கு பதிலியை, ஆதாமுடைய ரத்தத்திற்கு பதிலியை தேவன் ஏற்படுத்தினார். ஆகவே கிருபை 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 இல்லாம நம்ம ஒண்ணுமே செய்ய முடியாது பிரதர் சிஸ்டர். ஆனால் தேவனுடைய கிருபை நமக்கு இருக்க வேண்டும் என்றால் முதலாவது அவர் நம்மை நேசித்திருக்க வேண்டும். அவர் நம்மை முந்தி நேசித்தார். அதனால்தான்
எபிரேயர் 1:4 படி தமக்கு முன்பாக அன்பில் பரிசுத்தம் உள்ளவர்களும் குற்றம் இல்லாதவர்களுமாய் இருப்பதற்கென்று உலக தோற்றத்துக்கு முன்பாகவே கிறிஸ்துவுக்குள் நம்மை அவர் தெரிந்து கொண்டார். He elected us. We are chosen people. நம் தெரிந்து கொள்ளப்பட்ட தேவனுடைய ஜனங்கள். ஆகவே நம்மை முந்தி நேசித்தபடியினாலே நம் யாராய் இருந்தும் கூட, நம்ம என்னவா இருந்தும் கூட, நம் பாவிகள் என்று அவர் அறிந்திருந்தும் கூட, ஆமென். பாருங்க, நாம் ஜீவிக்கத்தான இந்த கடைசி காலத்திலே தேவன் நமக்கு அளிக்கிறதான இந்த பிராயச்சித்தத்தை நாம் ஏற்றுக்கொள்வோம் என்பதை உலக தோற்றத்துக்கு முன்பாகவே அறிந்திருந்தார். ஆமென். நம்மை அவர் நேசித்து முன்னறிந்து முன்குறித்து பாருங்க கிறிஸ்துவுக்குள் நம்ம அவர் தெரிந்து கொண்டார். அதனுடைய ராஜாதிபத்திய கிருபை, கிருபை பிரதர் சிஸ்டர், கிருபை இல்லாவிட்டால் நாம் ஒன்றுமே இல்லை. அவர் யாரை வேண்டுமானாலும் தெரிந்து கொண்டிருக்கலாம். ஆனால் இரக்கத்தில் ஐஸ்வர்யமுள்ள தேவன் பாருங்க, நோவாவுக்கோ கர்த்தருடைய கண்களில் கிருபை கிடைத்தது. இந்த கடைசி காலத்திலே ஆமென், தேவனுடைய ஜனங்களாய் நாம் ஜீவிப்பதற்கு தேவனுடைய கண்களில் நமக்கு கிருபை கிடைத்தது. ஆமென். தேவன் யார் என்பதை புரிந்து கொள்ளத்தக்கதாக தேவனுடைய கண்களில் நமக்கு கிருபை கிடைத்தது. கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. ஆகவே நல்ல கவனிங்க, கிருபை வனாந்தரத்திலே இஸ்ரவேல் ஜனங்கள் நடந்த பொழுது கிரேஸ் had already provided a prophet deliverer from them down in Egypt to carry out the word of Abraham. தேவன் ஆபிரகாமுக்கு என்ன வாக்குத்தத்தம் செய்தாரோ இந்த வாக்குத்தத்தத்தை நிறைவேற்றுவதற்காக தேவன் ஒரு இரட்சகனை, ஒரு தீர்க்கதரிசியை இஸ்ரவேல் ஜனத்திற்காக அவர் எகிப்திற்கு அனுப்பினார். தேவன் ஆபிரகாமுக்கு கொடுத்த வாக்குத்தத்தத்தை நிறைவேற்றுவதற்காக இஸ்ரவேல் ஜனங்க எகிப்திற்கு தேவன் தம்முடைய தீர்க்கதரிசி ஒரு இரட்சகனை அனுப்பினார். ஆமென். இதை செய்தது தேவனுடைய கிருபை. ஹல்லேலூயா. ஏனென்றால் 400 வருடங்கள் ஜனங்களே அதை மறந்து போனார்கள். 400 வருடங்கள் அவருடைய விடுதலைக்காய் காத்து கொண்டிருந்தார்கள். ஆனால் தேவனோ தம்முடைய வாக்குத்தத்தத்தை குறித்த அவர் தம்முடைய வார்த்தை குறித்த சிந்தையும் அவர் மாற்றாதவராக அது அவருடைய வாக்குத்தத்தத்தை நிறைவேறுதலுக்காக அவர் காத்து கொண்டிருந்தார். தாம் சொன்னபடியே சிஸ்டருடைய கிருபையானது மோசேயை அனுப்பினது. ஆமென். பாருங்க சிஸ்டர், அங்கே எகிப்தில் அந்த எகிப்தில் இருந்த அந்த ஜனங்கள் 20 லட்சம் பேர் அவர்கள் இருந்தும் கூட அவள் ஒருத்தம் கூட தகுதி பெறல. எதற்கு? அவளை விடுவித்து வெளியே கொண்டு வருவதற்கு. ஹல்லேலூயா. ஆனால் தேவனுடைய கிருபை ஒரு மனுஷனை ஏற்படுத்தினது. தேவனுடைய கிருபை ஒரு மனுஷனை தயார்படுத்தினது. ஒரு மனுஷனை, ஆமென், ஒரு பெரிய சேனை அல்ல, தேவனுடைய கிருபையானது ஒரு மனுஷனை தயார்படுத்தினது. ஆமென். ஆகவே தேவனுடைய கிருபை என்று சொல்லும் பொழுது நம்ம அது ரொம்ப அப்படியே பரிதாபத்துக்குரிய நிலைமையில, ஓ தேவனே அவருடைய கிருபை, அது ரொம்ப ஒரு பரிதாபத்துக்குரிய நிலைமையில் அதை நினைக்க கூடாது பிரதர் சிஸ்டர். ஆமென். தீர்க்கதரிசனம் சொல்லும் பொழுது கிரேஸ் had already provided a prophet deliverer. ஆமென். கிருபையானது விடுவிக்கிறதான ஒரு மனுஷனை அவர்களுக்கு அளித்தது. ஆமென். ஆகவே தேவனுடைய கிருபை அதாவது ஒரு 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 தாழ்மையான காரியம் கிடையாது. கிருபை தேவன் இறங்கி வர்றது. ஆமென். பாருங்க, தேவன் அளித்த கிருபை. மோசே அங்க கெஞ்சல. மோசே போய் தயவு செஞ்சு அனுப்பிட்டு அப்படி அவன் கெஞ்சல. ஹல்லேலூயா. கிருபை எப்பேற்பட்ட ஒரு மனுஷனை அனுப்பினது பாத்தீங்களா? கிருபை எப்பேற்பட்ட ஒரு மனுஷனை ஏற்படுத்தினது பாத்தீங்களா? ஆமென். ஆகவே தேவனுடைய கிருபையை நம்ம எப்பொழுதுமே குறைச்சி எடை போடக்கூடாது பிரதர் சிஸ்டர். ஆமென். அவர் தேவனாய் இருக்கிறார். ஹல்லேலூயா. ஏனென்றால் அது தேவனுடைய கிருபை. கிருபை என்று சொல்லும்போது ஒரு கெஞ்சுகிற ஒரு நபரை எதிர்படுத்தவில்லை. ஆமென். கிருபையாய் இறங்கும் ஆண்டவரே. பாருங்க, அவர் ரொம்ப பரிதாபத்துக்குரிய நம்மளுடைய பரிதாபத்துக்குரிய நிலைமையில் அவர் அப்படியே அவர் வருகிறதுக்கு தேவன் அல்ல. பாருங்க சிஸ்டர், தேவனுடைய கிருபை சில சமயத்தில் நாம் சரியாய் புரிந்து கொள்ள வேண்டும். ஹல்லேலூயா. தேவனை என்னை விடுவி என்று சொல்லும் பொழுது பாருங்க, முகம் சிவந்த ஒரு தீர்க்கதரிசியை தேவன் அனுப்பினார் இந்த கடைசி காலத்திலே. ஆமென். பரிசுத்தர் வரும் பொழுது அவருடைய கிருபை பாவத்தை குறித்தும் நீதியை குறித்தும் நியாய தீர்ப்பை குறித்து அவர் கண்டித்து உணர்த்துகிறார். ஹல்லேலூயா. தேவனுடைய கிருபை நீ சரியா புரிஞ்சுக்கலாம் பிரதர் சிஸ்டர். பாருங்க, உன்னை அது கண்டிக்குது நீ நினைக்கிற, ஆனா அதுதான் தேவனுடைய கிருபையே. ஹல்லேலூயா. ஏனென்றால் அது தேவனுடைய கிருபை என்பதை மறந்து போக வேண்டாம். கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. ஆகவே தேவன் நல்ல தேவன் தான், ஆனால் அவர் நீதியின் தேவனாய் இருக்கிறார். அவர் நியாய தீர்ப்பின் தேவனாய் இருக்கிறார். ஹல்லேலூயா. அவர் பாவத்தை குறித்த எரிச்சலுடைய தேவனாய் இருக்கிறார். ஆமென். அப்ப தேவனுடைய கிருபை எப்படி இருக்கணும், எப்படி இருக்கும் பாருங்க பிரதர் சிஸ்டர். அதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஒரு கெஞ்சுகிற நபரே அல்ல. பாருங்க, பார்வைக்கு முன்பாக தைரியமாய் போய் நின்றார் அந்த மோசே. ஆகவே கிருபை அந்த தீர்க்கதரிசி அனுப்பினது. கிருபை தான் அங்கே எல்லாவற்றையும் செய்தது. பாருங்க, they know that God promised it and here was the pillar of fire confirming it. What a double security. Amen. Grace has
had done that. பாருங்க, அவர்கள் அறிந்திருந்தார்கள் தேவன் இதை வாக்குத்தத்தம் செய்தார் என்பதை அவர்கள் அறிந்திருந்தார்கள். அல்லேலூயா. கவனிக்கிறீர்களா? பாருங்க, தேவன் அவர்கள் வாக்குத்தத்தம் செய்திருந்தார். இந்த வாக்குத்தத்தத்தின் படித்தான் மோசே அவர்களை விடுவித்து வெளியே கொண்டு வந்தார். வனாந்தரத்துக்கு போற வழியில முதல்ல உங்களுக்கு தெரியும் தேவன் அதை வாக்குத்தத்தம் செய்திருக்கிறான்னு உங்களுக்கு தெரியும். இஸ் தட் ரைட்? தேவன் சொன்னார் தான் மோசே போய் சொல்றான். பாருங்க, நான் உன்னை விடுவிக்கிறேன்னு சொல்ல, இருக்கிறவராகவே இருக்கிறேன் என்றவர் என்னை அனுப்பினார். மோசே போய் சொல்றார். தேவன் விதமாக ஆபிரகாம் கொடுத்த வாக்குத்தத்தை அவர்களுக்கு நினைப்பூட்டி அவர்களை விடுவித்து வெளியே கொண்டு வரார். பாருங்க, ஜனங்களுடைய இருதயம் அந்த மோசேவுடைய செய்தியோடு ஒத்து போனது. இஸ் தட் ரைட்? ஜனங்கள் எதற்காக காத்து கொண்டிருந்தார்களோ அவர்களுடைய அந்த மணி நேரத்தின் செய்தி அவருடைய இருதயத்தோடு ஒத்து போனது. அல்லேலூயா. பாருங்க, ஒருவேளை வேறு விதமான செய்தியை மோசே அங்கே போயிட்டு பேழையை கட்டலான்னு பேசியிருந்தா அது ஒத்து போயிருக்குமா? எடுப்பட்டு இருக்குமா? ஒரு காலம் அங்கே விடுதலையே உண்டாயிருக்காது. கவனிக்கிறீங்க சிஸ்டர்? ஆகவே மோசேடைய செய்தி சிஸ்டர் நல்லா கவனிங்க. அவர்கள் அதை கேட்டார்கள். மோசே பேச சரிதான், கரெக்டு தான். இந்த மணி நேரத்தின் செய்தி அது நமக்கு தேவை. போகுது விடுதலை நமக்கு தேவை. தேவன் நம்ம ஆபிரகாம் எங்கே இருந்தாரோ நம்ம அங்கே போகணும். இஸ் தட் ரைட்? நம்ம எங்கே தொடங்கணுமோ அங்கே நம்ம போகணும். கரெக்ட், இதுதான் அந்த மணி நேரத்தின் செய்தி. முதல்ல அவங்களுக்கு கன்ஃபார்ம் ஆயிடுச்சு மோசே பேசுறது கரெக்டு தான் சொல்ல. வெளியே வந்தாங்க. இந்த மாத்திரத்தில் செங்கடலை தேவன் பிளந்தார். செங்கடலை பிளந்து இஸ்ரேலை நடுக்கும் பொழுது பாருங்க, எகிப்துடைய சேனைக்கும் செங்கோடைய சேனைக்கும் இஸ்ரேலுடைய சேனைக்கு நடுவிலே அங்கே நின்றது யார்? அக்கினி ஸ்தம்பமானது அங்கே நின்றது. ஹல்லேலூயா. எதுவுமே என்னோட இருக்கிறீர்கள். இப்பொழுது அங்கே மோசே மாத்திரமல்ல, மோசேயின் செய்தி மாத்திரமல்ல, இன்னொரு உறுதியும் அங்கே இருக்கிறது. அவளுக்கு இருந்த டபுள் செக்யூரிட்டி. இரண்டாவது உறுதி எது? இயற்கைக்கு மேம்பட்ட அந்த அடையாளம், அந்த அக்கினி ஸ்தம்பம். இந்த அக்கினி ஸ்தம்பம் வேறு யாரும் அல்ல, சர்வ வல்லமையுள்ள தேவன். அல்லேலூயா. தேவன் தாமே ஆமென் என்மார்ஃபே தமது முகமுடியை தம்முடைய உருவத்தை ஆமென் அவர் மாற்றியவராக எகிப்தியருக்கும் இஸ்ரவேலுக்கும் நடுவில் அவர் நின்றார். ஹல்லேலூயா. எப்பேற்பட்ட ஒரு பாதுகாப்பு, எப்பேற்பட்ட செக்யூரிட்டி. இட் இஸ் a double security. Is that right? ஹல்லேலூயா. சிஸ்டர் ஏமேன். ஆகவே இந்த கடைசி காலத்திலே ஆமென் இந்த ஸ்தாபனங்கள் நேராக போய் கொண்டிருக்கும் பொழுது, இந்த ஸ்தாபனங்கள் தொடர்ந்து கொண்டாட்டங்களையும் பண்டிகைகளையும் செழிப்பையும் பணம் வரவையும் அப்படியாக விதமாக தொழில் வளர்ச்சியும் அதுமாக தொழில் வளர்ச்சிக்கான செமினார் கிளாஸுகளை நடத்தி கொண்டு நேராக போய் கொண்டிருக்கும் பொழுது ஏமேன் ஆமென் நம்முடைய பார்வையை நீங்கள் கொஞ்சம் இயேசுவை நோக்கி பாருங்கள் என்று சொன்னார் ஒரு தீர்க்கதரிசி. அல்லேலூயா. ஆமென். பூமியில் உள்ளவைகளை அல்ல மேலானவைகள் நாடுகள் என்றார் ஒரு தீர்க்கதரிசி. ஆமென். இப்பொழுது விதமாக நம்முடைய ஆவிக்குரிய நினைவிழப்பை அகற்றினார் நம்முடைய தீர்க்கதரிசி. அல்லேலூயா. ஆமென். கர்த்தராசதி பாருங்கள் சிஸ்டர். விதமாக நாம் எங்கிருந்து துவங்கினமோ அங்கே போய் அல்லேலூயா எங்கே துவங்கினமோ அங்கே செல்லத்தக்கதாக நம்முடைய கவனத்தை திரும்பும்படியாய் தேவன் ஒரு தீர்க்கதரிசி அனுப்பின பொழுது ஆமென் முதலாவது தேவன் அதை உறுதிப்படுத்தினார். முதலாவது உறுதிப்படுத்தினது மாத்திரமல்ல, கூடவே தேவன் நமக்கு இரண்டாவது உறுதியும் அளித்தார். அக்கினி ஸ்தம்பத்தை அனுப்பினார். அல்லேலூயா. எதை விசுவாசிக்கிறது சிஸ்டர்? இந்த கடைசி காலத்தில் இருக்கிற விசுவாசிக்கு ஆமென் இரட்டத்தனியான உறுதியை தேவன் அளித்தார். இந்த செய்தி தேவனுடைய செய்தி என்பதற்கான உறுதியை தராசதி படுது சிஸ்டர். பாருங்க, கிரேஸ் had done that. கிருபை அதை செய்தது. ஆமென். கிருபை அதை செய்தது. தேவனுடைய கிருபையில் நாங்கள் ஒண்ணுமே கிடையாது சிஸ்டர். அவங்களுக்கு விடுதலையே கிடையாது. தேவனுடைய கிருபையில் நாங்கள் மோசே கிடையாது. மோசையில் நாங்கள் விடுதலையே கிடையாது. ஆமென். ஸ்தாபனங்கள் எல்லாமே இந்த உலகத்தில் இருக்கிறதான ஒட்டுமொத்த கிறிஸ்தவம் நேராய் போய்கொண்டு இருக்கும் பொழுது கிருபையே இல்லைன்னா நம்முடைய பார்வை மேலே நோக்கி பார்த்திருக்க முடியாது. ஆமென். எதுவும் என்னோடு இருக்கிறது சிஸ்டர். அதில் ஆசிரிப்பாராக தேவனுடைய கிருபை அதை செய்தது. Man is always trying to save himself. You can't do that. God has already done it. நம்மை நாமே தப்புவித்துக் கொள்ள முடியாது. நம்மை நாமே நோக்கி பார்க்க முடியாது. ஆனால் நம்மை மீட்பதற்காக நம்மை நாமே விடுவிக்க முடியாது. ஆனால் நம்மை விடுவிப்பதற்காக தேவன் ஒரு வழியை வகுத்திருக்கிறார். தேவன் ஏற்கனவே அதை செய்திருக்கிறார். God had already done it. You just have to accept it and believe it. நீ அதை ஏற்றுக்கொண்டு அதை விசுவாசிக்க வேண்டும். அவ்வளவுதான் காரியம். வேற எதை நம்ம செய்வதற்கு இல்லை. இங்கே தேவன் நமக்கு எதை ஆயத்த பண்ணினாரோ அதை ஏற்றுக்கொண்டு விசுவாசிக்க வேண்டும். அவ்வளவுதான். அல்லேலூயா. எத்தனை பேர் ஆயத்தமாக இருக்கிறீர்கள்? அல்லேலூயா. கிருபை நமக்கு எதை செய்ததோ அதை ஏற்றுக்கொள்ள வேண்டும்.
அதை விசுவாசிக்க வேண்டும். ஆமென். இப்போ அதுதான் நமக்கு தேவையே. ஹல்லேலூயா. பாருங்க, தேவன் என்ன சொன்னாரோ அதை ஏற்றுக்கொள்ள வேண்டும். தேவன் என்ன சொன்னாரோ அதை அவிதமாக விசுவாசிக்க வேண்டும். காரண காரியங்களை உள்ள சேர்க்கக்கூடாது, பட் எந்த காரியங்களை உள்ள சேர்க்கக்கூடாது பிரதர் சிஸ்டர். ஏனால் அது தேவனுடைய கிருபையா இருக்கிறது. யூ ஜஸ்ட் ஹேவ் டு அக்செப்ட் இட் அண்ட் பிலீவ் இட். எ பார் கிரேஸ் ஹேட் ப்ரொவைடட் எ பார் டு கண்டெம் தேர் எனிமி அண்ட் டு மேக் them ஃப்ரீ. வனாந்திர பிரயாணத்தில் பாருங்க, அவருடைய சத்துருக்களை கண்டனம் பண்ணுவதற்கு, கண்டிப்பதற்கு, ஆமென், அவருடைய சத்துருக்களை துண்டாடுவதற்கு தேவன் கிருபையானது அவர்களுக்கு வல்லமை அளித்திருந்தது. கிருபையானது வல்லமை அளித்திருந்தது. ஹல்லேலூயா. என்ன இவங்க சண்டைக்கு போனாங்களா? என்ன யுத்த வீரர்களா இஸ்ரவேலர்கள்? எமோரியர் குறுக்கே வந்த பொழுது அவர்கள் ஜெயித்தார்கள். ஏத்தியர் குறுக்கே வந்த பொழுது அவரை ஜெயித்தார்கள். ஹல்லேலூயா. பெலிஸ்தர் குறுக்கே வந்த பொழுது இஸ்ரவேலர்களை ஜெயித்தார்கள். Grace had given them power. கிருபை அவர்களுக்கு வல்லமை அளித்திருந்தது. ஹல்லேலூயா. பிறந்த பொழுது அக்கிரமத்தில் பிறந்த நாம், ஹல்லேலூயா, துர்குணத்தில் உருவான நாம், பாவத்தில் கர்ப்பத்தரித்த நாம், இப்பொழுது இந்த உலகத்தை கண்டிப்பதற்கும் கண்டனம் பண்ணுவதற்கும் அதை துண்டாடுவதற்கும் கிருபை நமக்கு வல்லமை அளித்திருக்கிறது. ஆமென். அதான் சிந்திப்பாராக, பூமியில் உள்ளவைகள் அல்ல மேலானவைகள் நோக்கும்படிக்கு கிருபை நமக்கு வல்லமை அளித்தது. ஆமென். எப்பேற்பட்ட கிருபை! தேவனுடைய கிருபை. கிருபை நமக்கு வல்லமை அளித்தது. Grace had provided a power to condemn their enemy. அவருடைய சத்துருக்களை கண்டிப்பதற்கு, அவருடைய சத்துருக்களை கண்டனம் பண்ணுவதற்கு. ஹல்லேலூயா. ஆமென். சத்துரு கண்டு பயப்படுவதற்கு அல்ல. கிருபை பாருங்க, சத்துரு கண்டு பயப்பட செய்யல. ஓ, சத்துருக்களுக்கு கண்ணிலே தயவு கிடைக்க செய்யல. நல்லா கவனிக்கிறீர்களா? ஹல்லேலூயா. கிருபை. சத்துருடைய முன்பாக நீங்க அப்படியே அவங்க அப்படியே பாவப்பட்டு நீங்க போயிடுங்க, நாங்க வெளியே போயிடும் அப்படிலாம் சொல்லப்படாது சிஸ்டர். ஹல்லேலூயா. பாருங்க, they condemned their enemy and to make them free. அவர்களை விடுதலை பண்ணுவதற்காக தேவன் கிருபையானவர்களுக்கு வல்லமை அளித்தது. தேவனுடைய கிருபை. கிருபை எல்லாவற்றையும் செய்தது. ஹல்லேலூயா. பாருங்க, இந்த கடைசி காலத்தில் தேவனுடைய கிருபை மாறாததா இருக்கிறது. ஆமென். இந்த உலக கட்டிலிருந்து, ஆமென், இந்த உலக காரியத்திலிருந்து நம்ம விடுதலை பண்ணும்படிக்கு கிருபை நமக்கு வல்லமை அளித்திருக்கிறது. ஆமென். உலகத்தை விட்டு வேறு பிரிந்து வருவதற்கு கிருபையானது நமக்கு வல்லமை அளித்திருக்கிறது. ஆமென். இந்த வல்லமை கிருபை அளித்த வல்லமையே. இது கிருபையுடைய வல்லமை பிரதர் சிஸ்டர், இது நம்முடைய வல்லமை அல்ல. ஆமென். தீர்க்கதரிசி சொல்ற பிரதர் சிஸ்டர், எப்படி ஒரு பன்றி தொழுவத்தில் இருக்கிறதான ஒரு பன்றிக்கு நான் அசுத்தத்தில் இருக்கேன்னு தெரிய முடியும்? இஸ் தட் ரைட்? எப்படி தன்னைத்தானே இந்த பன்றியானது சுத்தம் செய்து கொள்ள முடியும்? ஒரு காலம் செய்ய முடியாது. ஆனால் தேவனுடைய விளையாடப்பட்ட கிருபையானது, ஆமென், பன்றிகளாக இருந்த நம்மை கழுகுகளாக மறுரூபமாக்கினது. ஹல்லேலூயா. ஆமென். பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவை போல நீங்கள் பூர்ண சகுனராய் இருங்கள். கிருபை வழி ஆயத்தம் பண்ணினது. கதலாசிரியர் சிஸ்டர், தேவன் மாறாதவராய் இருக்கிறார். ஆகவே நல்லா நீங்க கிருபையானது இதை செய்தது. தேவனுடைய விளையாடப்பட்ட கிருபை. இந்த வனாந்தர பிரயாணத்திலே அதே கிருபை நம்மோடு இருக்கிறதா? ஆமென். நம்ம விடுதலை பண்ணுவதற்கு ஒரு தீர்க்கதரிசியை கிருபை அனுப்பினதா? எப்படி பிரதர் சிஸ்டர், எப்படி விடுதலை அடைய முடியும்? எப்படி நம்ம பார்வையை திருப்பி இயேசுவை நோக்கி பார்க்க முடியும்? ஆமென். கிருபை இதை செய்யலனா எவ்விதமாக கிறிஸ்துவுடைய மனவாட்டியை நாம மாறி இருக்க முடியும்? ஹல்லேலூயா. நம்ம இப்ப மாறல, நம்ம கிறிஸ்துவின் மனவாட்டி என்பதை இப்பொழுது கண்டு கொண்டு இருக்கிறோம். ஏன்னா அதிலிருந்து கிறிஸ்துவுடைய மனவாட்டியை தான் இருக்கிறோம். எப்படி நம்ம இதை புரிந்து கொள்ள முடியும் பிரதர் சிஸ்டர்? இந்த கிருபை இல்லைனா எவ்விதமாக இந்த உலகத்தை நம்மால் ஜெயிக்க முடியும்? ஆமென். நம்முடைய சொந்த நீதிகளை, நம்முடைய சொந்த நியாயங்களை நாம் நம்பிக்கொண்டிருந்தோமே. தேவனுடைய கிருபை பிரதர் சிஸ்டர், நல்லா கவனிங்க. இப்பொழுது தேவனுடைய கிருபை நமக்கான பலியை அவர் ஆயத்தப்படுத்தினார். ஹல்லேலூயா. பாருங்க, ஆபிரகாம் ஈசாக்கை பலி செலுத்த மோரியா தேசத்தில் அந்த மலை மீது அவன் ஏறின பொழுது ஈசாக்கு கேட்டார், தகப்பனே, பலிக்கான விறகுகள் இருக்கிறது, பலிக்கான ஆடு இங்கே. ஆபிரகாம் சொன்னார், பலிக்கான ஆட்டை கர்த்தர் பார்த்துக் கொள்வார். ஆமென். சிஸ்டர், கிருபையானது பலிக்கான ஆட்டை அளித்தது. கிருபையானது ஈசாக்கை தப்புவித்தது. தேவனுடைய கிருபை பலிக்கான ஆட்டை தந்தது.
ஆமென். தேவன் மாறாதவராக இருக்கிறார். அது மாத்திரமல்ல, நல்லா கவனிங்க, எலியேசர் கேட்டார், ஆபிரகாம் கேட்டார், தாவே என் சந்ததியை நிர்வாணத்து நட்சத்திரங்களைப் போலவும் கடற்கரை மணலைப் போலவும் பெருக பண்ணுவேன் என்று சொன்னீரே, நான் எப்படி அதை உறுதி செய்து கொள்வது? இந்த எலியேசருடைய சுதந்திரவாளியா இருக்கிறானே, தேவன் சொன்னார், எலியேசருடைய சுதந்திரவாதி அல்ல, இந்த வாக்குத்தத்தத்தை நான் எப்படி நிறைவேற்றுறேன் என்பதை நான் உனக்கு புரிய வைக்கிறேன்னு சொல்லிட்டு ஆபிரகாமுக்கு தேவன் ஒரு காரியத்தை அளித்தார், ஒரு அடையாளத்தை அளித்தார். அதற்கு முன்பாக பாருங்க, ஈசாக்கு பிறப்பதற்கு முன்பாக அந்த அடையாளமானது அளிக்கப்பட்டது. ஈசாக்கை ஆபிரகாம் மரித்தோரிலிருந்து இயேசுவானவர் எழுந்தது போல திரும்ப உயிரோடு அவன் பெற்றுக்கொண்டான். ஈசாக்கு கிறிஸ்துவுக்கு சரியான முன்ன அடையாளம். நல்லா கவனிங்க, இப்பொழுது ஈசாக்கு பிறப்பதற்கு முன்பாகவே தேவன் அந்த அடையாளத்தை ஆபிரகாமுக்கு அளித்தார். ஆதியாகமம் 15ஆம் அதிகாரத்தில் பாருங்கள், அந்த காரியத்துக்கு நான் வருவோம். ஆதியாகமம் 15ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம் கவனிங்க, 10ஆம் வசனத்தை கவனிங்க. அவன் அவைகள் எல்லாவற்றையும் அவரிடத்தில் கொண்டு வந்து அவைகள் நடுவாக துண்டித்து துண்டங்களை ஒன்றுக்கொண்டு எதிராக வைத்தான், பட்சிகளை அவன் துண்டிக்கவில்லை. ஏய்மன். நாம் அறிந்திருக்கிறோம், இஸ்ரவேலும் சபையும் என்கிறதான செய்தியை தியானிக்கும் பொழுது எத்தனை அந்த செய்தியின் போது இருந்தீர்கள்? ஏய்மன். சீரீஸ் ஆஃப் மெசேஜ். நிச்சயமாக நாம் நம்ம அதில் களி கூர்ந்தோம். ஒரு அருமையான செய்தி அது. அல்லேலூயா. பாருங்க, அந்த 3 வயது கிடாரி, 3 வயது வெள்ளாடு, 3 வயது ஆட்டுக்கடா, இவர்கள் எல்லாமே அது கிறிஸ்துவுக்கு அடையாளமாக இருக்கிறது. Amen. And God was showing there to Abraham that through his seed that God himself would become flesh and then have to be separated at Calvary, where Christ being God on earth, he was separated. Hallelujah. Amen. இந்த பலியின் மூலமாக, இந்த பலியை ஆபிரகாம் துண்டித்ததின் மூலமாக கிறிஸ்துவும் கூட மாம்சத்தில் வெளிப்பட்டு கல்வாரியிலே துண்டிக்கப்படுவார் என்பதை ஆபிரகாமுக்கு தேவன் அவருடைய காலத்தில் வெளிப்படுத்தி கொண்டிருந்தார். ஏமேன். இந்த பலியின் மூலமாக அங்கே வெளிப்பட்டது நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவே. அல்லேலூயா. நிச்சயமாக கல்வாரியில் அப்படியாக அவர் இந்த பூமிக்கு வந்து மாம்சத்தில் வெளிப்பட்டு பூமிக்கு வந்து கல்வாரியில் அப்படியாக அவர் பிளக்கப்படுவார், துண்டிக்கப்படுவார் என்பதையே இவ்விதமாக ஆபிரகாம் அவர் காண்பித்துக் கொண்டிருந்தார். அதே விதமாக தேவன் அவரை இரண்டாக துண்டித்து, ஏமேன், அவருக்குள்ளிருந்ததான ஜீவனை அவர் எடுத்து அவருடைய சரீரத்தை அவர் மறுபடியும் உயிர்ப்பித்து அவருடைய சிங்காசனத்தை கொண்டு போய் வைத்தார். ஏமேன், ஆமேன். அவருக்குள் இருந்த அவருடைய ஜீவனையோ சபையாகிய அவருடைய சரீரத்துக்குள் அவர் வைத்தார். அல்லேலூயா. ஏமேன். இப்பொழுது அவருடைய ஆவியை சபை பெற்றிருக்கிறது. அல்லேலூயா. ஆமேன். அந்த ஒரு பகுதியானுடைய சரீரமானது சிங்காசனத்திலேயும் மற்றொரு பகுதியான அவருடைய ஆவி இப்பொழுது சபையிலேயும் அது குடிக்கொண்டிருக்கிறது. ஏமேன். வாசமாக இருக்கிறது. அதை விசுவாசிக்கிறீர்களா? கதாசிரிப்பராக இதைத்தான் தேவன் ஆபிரகாமுக்கு அவருடைய நாளிலே காண்பித்துக் கொண்டிருந்தார். ஏமேன். நமக்காக தேவன் அதை ஆபிரகாமுக்காக காண்பித்துக் கொண்டிருந்தார். ஆபிரகாமுடைய மாம்சீக சந்ததிக்கு அல்ல, ஆபிரகாமுடைய ராஜரீக சந்ததிக்கு என்று தேவன் இதை வெளிப்படுத்திக் கொண்டிருந்தார். ஏனென்றால் ஆபிரகாமுடைய மாம்சீக சந்ததியர் அதை அவர்கள் புறக்கணித்தார்கள். இந்த பலி அவர்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை. முழு நிச்சயமாக இந்த பலி அவருக்கு யாருக்காகவே அவர் ஆபிரகாமுக்காக காண்பித்துக் கொண்டிருந்தார்? அவருடைய ஆவிக்குரிய சந்ததி. அல்லேலூயா. இந்த பலியின் மூலமாக அவருடைய ஆவிக்குரிய சந்ததி அவர் கொண்டு வர போவதை, ஆமென், அவருடைய பரிசுத்தாவின் மூலமாக ஆபிரகாமுடைய சந்ததி அவர் கொண்டு வர போவதை, பரிசுத்தாவின் மூலமாக தேசங்கள் முழுவதையும் ஆபிரகாமுடைய சந்ததியாய் அவர் ஆக்கப் போவதையும் அவர் அங்கே ஆபிரகாமுக்கு அவர் வெளிப்படுத்திக் கொண்டிருந்தார். கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. ஏமேன். இது உலகத்தோட்டத்துக்கு முன்பாகவே உலகத்தோட்டத்துக்கு முன்பாகவே தேவனால் இயற்றப்பட்ட அவருடைய திட்டமாய் இது இருக்கிறது. யோபு தினமும் மாலை வேளையில் அவர் பலியை செலுத்துவார். எங்கே? தன்னுடைய ஒவ்வொரு விருந்தின் முடிவிலேயும், ஒவ்வொரு பண்டிகையின் முடிவிலேயும், ஒவ்வொரு நாளின் முடிவிலேயும் யோபு அவர் பலி செலுத்துவார். எங்கே? தன்னுடைய பிள்ளைங்க
மிதமிஞ்சி போய் தேவனை தூஷித்திருப்பாங்க. சில சமயத்தில் தெரியாம கூட தேவனை தூஷித்திருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொல்லிட்டு பாருங்க, அவர் முன்கூட்டியே ஒரு நல்ல தகப்பன் ஏய்மேன் தன்னுடைய பிள்ளைகளுக்காக அவன் அங்கே பலி செலுத்தினார். அல்லேலூயா. நம்முடைய தேவன் நீதியுள்ள தகப்பன், நம்முடைய தேவன் நீதியுள்ள தேவன். உலக தோட்டத்துக்கு முன்பாகவே ஏய்மேன் அவருடைய பிள்ளைகளாகிய நமக்காக கிறிஸ்துவை, அந்த பலியை ஜீவ புஸ்தகத்தின் மீது வைத்து அவர் செலுத்தினார். அப்படிதான் சொல்றார், ஜீவ புஸ்தகத்தின் மீது வைத்து அவர் செலுத்தினார். அல்லேலூயா. யாருடைய பெயர்கள் அந்த புஸ்தகத்தில் எழுதப்பட்டதோ அவர்களுக்காக தேவன் உலக தோட்டத்துக்கு முன்பாகவே அந்த ஆட்டுக்குட்டி அவர் அடித்தார். அல்லேலூயா. நிச்சயமாகவே இது தேவனுடைய கிருபை இல்லாம வேற என்ன? ஆமென். பிள்ளைகள் இன்னும் பெறாமல் நல்வினை தீவினை ஒன்றும் செய்யாமல் இருக்கையில் நம்ம இன்னும் பூமிக்கே வரல, நம்முடைய வேலையே வரல. ஆனால் உலக தோட்டத்துக்கு முன்பாகவே நமக்காக தேவன் அந்த ஆட்டுக்குட்டியை ஜீவ புஸ்தகத்தின் மீது வைத்து அவர் அடித்தார். அல்லேலூயா. நமக்காக தேவன் ஒப்பு கொடுத்த அவருடைய பலி. ஆமென். நம்முடைய தகப்பன் அவர் நீதியுள்ள தேவன். கர்த்தராசிரிப்பாராக பிரியமான சகோதரரே, இப்பொழுது அந்த இந்த கடைசி காலத்திலே ஆமென், நீங்க பாருங்க, அந்த பலியின் மூலமாக, கல்வாரியின் மூலமாக, கல்வாரியில் கிறிஸ்து துண்டிக்கப்பட்டதன் மூலமாக பரிசுத்த ஆவியானவர் சபைக்குள் வந்து ஆமென், the same spirit which was in Christ to make it come together, making Christ the same yesterday, today and forever. Confirmation of the covenant, God confirming the covenant. தேவன் இப்பொழுது அந்த உடன்படிக்கையை அவர் உறுதிப்படுத்துகிறார். அல்லேலூயா. ஆபிரகாமுக்கு செய்த உடன்படிக்கையை உறுதிப்படுத்தும்படிக்கு பரிசுத்த ஆவி நமக்குள்ளாக வந்தார். அல்லேலூயா. ஆமென். நீங்கள் விசுவாசிக்கிறீர்களா? ஆபிரகாமுக்கு தேவன் சந்ததியை வாக்குத்தத்தம் பண்ணார். உன் சந்ததி வானத்து நட்சத்திரங்களைப் போலவும் கடற்கரை மணலைப் போலவும் பெருக பண்ணி பூமியில் உள்ள வம்சங்கள் உனக்குள் ஆசீர்வதிக்கப்படும் என்று தேவன் ஆபிரகாமுக்கு கட்டளையிட்டார். உடன்படிக்கை செய்தார் ஆபிரகாமோடு. இஸ் தட் ரைட்? அந்த உடன்படிக்கையை நிறைவேற்றுவதற்காக ஆமென் பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ளாக வந்தார். பரிசுத்த ஆவி நமக்குள்ளாக வராத பட்சத்திலே ஒரு காலம் தேவன் ஆபிரகாமுக்கு செய்த உடன்படிக்கை நிறைவேற்றவே முடியாது பிரதர் சிஸ்டர். ஏனென்றால் பரிசுத்த ஆவி நமக்குள்ளாக வந்ததின் மூலமாய்த்தான், நாம் கிறிஸ்துவுக்குள் இருப்பதின் மூலமாய்த்தான், கிறிஸ்துவுக்குள் மரித்ததினாலே தான் ஆபிரகாமின் சந்ததியாக இருக்கிறோம். சபைக்கு வருவதனால் அல்ல, சபையை சேர்ந்து கொள்வதனால் அல்ல, அல்லேலூயா, மரிய வாழ்க்கை என்று சொல்வதனால் அல்ல, காணிக்கை தசமத்தை கொடுப்பதினால் அல்ல. கவனிக்கிறீர்களா சிஸ்டர்? அல்லேலூயா. ஆமென். ஆகவே பரிசுத்த ஆவியானவர் அந்த தனிநபர் பெயர் சொல், ஆமென், தனிப்பட்ட நபரான அந்த பரிசுத்த ஆவியானவர் தாமே நமக்குள்ளாக வராவிட்டால் நம்ம ஆபிரகாம் சந்ததியாக இருக்க முடியாது. அவர் நமக்குள் வந்தபடினாலே தான் இப்போது ஆபிரகாமோடு செய்த உடன்படிக்கை அவர் நிறைவேற்றுபவராக இருக்கிறார். ஆமென். ஆபிரகாமோடு செய்த உடன்படிக்கையை நிறைவேற்றும்படிக்கு அவர் நமக்குள்ளாக வந்தார். God separating, tear the life from Christ his son, taking the spirit out of him as he cut these animals in two, standing between the animals. நல்லா கவனிங்க பிரதர் சிஸ்டர். அந்த துண்டங்களை இரு துண்டாக, அந்த பலியை, இந்த மிருகங்களை இரண்டு துண்டாக துண்டித்து ஒன்றுக்கொன்று எதிராய் வைத்தது போல கல்வாரியிலே தேவன் கிறிஸ்துவை இரண்டு பாகமாக ஆக்கினார். அதில் ஒரு பாகமாக்கி அவருடைய ஆவியை, சபையை அவருடைய சரீரத்துக்குள்ளாக அவர் வைத்தார். எத்தனை விசுவாசிக்கிறீர்கள்? அல்லேலூயா. பாருங்க பிரதர் சிஸ்டர், தேவன் இதை எப்படி செய்ய போறார் ஆபிரகாமுக்கு தெரியல. ஆனால் ஆபிரகாமுக்கு தேவன் அதை வெளிப்படுத்தி கொண்டிருந்தார். ஆமென். பாருங்க, ஆபிரகாம் ஒரு மிருகத்தை கொண்டு வந்து வைக்க தான் அவன் நினைக்கல. உண்மையாகவே ஆபிரகாம் அதை புரிந்து கொண்டார். கடைசி காலத்தில் என்ன நடக்க போகுது என்பதை ஆபிரகாம் அங்கே புரிந்து கொண்டார். அல்லேலூயா. நல்ல கவனிங்க பிரதர் சிஸ்டர். ஆமென். அப்படியே பரிசுத்த ஆவியானவர் சபைக்கு அனுப்பினார் சிஸ்டர். கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. எதற்காக? And the church of today that goes to meet Christ will have the same spirit that he had, because it will have to be letter by letter, word by word, and he is the word. Amen. கடைசி காலத்திலே எடுத்துக்கொள்ளப்படுதலின் போது கிறிஸ்துவை சந்திக்க போகத்தான் அவருடைய மனவாட்டி கிறிஸ்துவுக்குள் இருந்த அதே ஆவியை தனக்குள்ளாக பெற்றவளாக இருப்பாள். பாருங்க, அந்த இரண்டு உடன்படிக்கை அப்பொழுது ஒன்று சேரும். ஆபிரகாமுடைய உடன்படிக்கை அப்பொழுது ஒன்று சேரும். வேற எதுவுமே அங்கே ஒன்று சேர முடியாது. ஆமென். மற்ற வேற எந்த காரியம் அங்கே போய் நின்னாலும் தேவன் சொல்லுவார், அக்கிரம செய்கைக்காரரே என்னை விட்டு அகன்று போங்கள், நீங்க யாருன்னு எனக்கு தெரியாது. ஆமென். பாருங்க பிரதர் சிஸ்டர், அந்த காலத்தில் அவங்க அப்படிதான் உடன்படிக்கை பண்ணாங்க. ஒரு பேப்பரை கிழிச்சிடுவாங்க. கிழிக்கும் பொழுது எந்த துண்டு, அந்த ரெண்டு துண்டும் ஒன்று கொண்டு சரியா இது இணைய வேண்டும். ஒன்று கொண்டு சரியா இணையாத பட்சத்தில் அங்கே உடன்படிக்கை ஒன்று சேராது. ஹல்லேலூயா. ஆமென். ஆபிரகாமுடைய உடன்படிக்கையாக, அந்த உடன்படிக்கையின் நிறைவேறுதலாக பரிசுத்த ஆவியானவர் சபைக்குள் வந்து சபையானது பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொண்டு சபையானது எடுக்கப்படும் பொழுது சபைக்குள் இருக்கிறதான ஆவியும்
ஏய்மேன். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்குள் இருந்த ஆவியும் ஏய்மேன் அவர் வார்த்தையா இருக்கிறார். அப்போ சபை என்னவா இருக்க வேண்டும்? அது வார்த்தையை லெட்டர் பை லெட்டர், ஒவ்வொரு எழுத்தும் ஒவ்வொரு வார்த்தையும் அது சரியாய் பொருந்த வேண்டும். ஹல்லேலூயா. இங்கே நம்முடைய ஜீவியும் கிறிஸ்துவாகிய அந்த வார்த்தையும் ஒவ்வொரு எழுத்தும் மனுஷன் அப்பத்தினால் மாத்திரமல்ல, தேவனுடைய வாயிலிருந்து பெறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் மனுஷன் பிழைப்பான். ஆமென். ஒவ்வொரு எழுத்தும் ஒவ்வொரு வார்த்தையும் இங்கே சரியாய் பொருந்த வேண்டும் பிரதர் சிஸ்டர். ஆமென். ஆகவே இந்த கடைசி காலத்தில் சபை உறுப்பினர்களை அல்ல, ஒரு சாதாரண ஒரு பரிதாபத்துக்குரிய நிலைமையில் இருக்கிற கிறிஸ்தவர்களை அல்ல, God wants rugged Christians who takes God's word, live or die. கரடுமுரடான விசுவாசத்தை உடைய கிறிஸ்தவர்களை தேவன் எதிர்பார்க்கிறார். தேவனுடைய வார்த்தைக்காக ஜீவிக்க, இல்லாவிட்டால் தேவனுடைய வார்த்தையின்படி தேவனுடைய வார்த்தைக்காக மரிக்கத்தக்கதாக. ஆமென். அப்படியான விதமாக கிறிஸ்தவர்களை தேவன் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறது. இட்ஸ் சேம் திங். ஆமென். தட்ஸ் ஆபிரகாம்ஸ் சீட், born of the spirit, the word of God. That's what stands. அதுதான் நிலை நிற்கும். அதுதான் அவருடைய ராஜரீக சந்ததி, தேவனுடைய வார்த்தைக்காக ஜீவிக்கிற சந்ததி, தேவனுடைய வார்த்தையாக ஜீவிக்கிற சந்ததி, தேவனுடைய வார்த்தைக்காக மரிக்கிற அந்த சந்ததி. ஹல்லேலூயா. நம்ம எல்லாருக்காகவும் அது எழுதப்பட்டிருக்கிறது. ஆமென். நல்லா கவனிங்க. 2000 வருடங்களுக்கு முன்பாக தேவன் அந்த பலியை உறுதிப்படுத்தினார். அடையாளமாய் ஆபிரகாமுக்கு காண்பித்தது தேவன் கல்வாரியிலே அவர் நிறைவேற்றினார். ஹல்லேலூயா. 2000 வருடங்களுக்கு முன்பாக. நல்லா கவனிங்க பிரதர் சிஸ்டர். இப்பொழுது நம்ம சாயங்கால நேரத்தில் இருக்கிறோம், சாயங்கால நேரத்தில் ஜீவித்துக் கொண்டிருக்கிறோம். ஆமென். எத்தனை பேரோடு இருக்கிறீர்கள் பாருங்க, நல்லா கவனிங்க. ஆபிரகாமுக்கு செய்த உடன்படிக்கையை நிறைவேற்றுவதற்காக தேவன் கிறிஸ்துவை கல்வாரியிலே 2 துண்டங்களாக்கினார். ஆமென். அதன் மூலமாய் ஆபிரகாமுக்கு செய்த உடன்படிக்கையை தேவன் கன்ஃபார்ம் பண்ணார், உறுதிப்படுத்தினார். அதன் மூலமாய் ஆபிரகாம் அநேக தேசங்களுக்கு தகப்பனானார், அநேக ஜாதிகளுக்கு அதன் மூலமாய் தேவன் ஆபிரகாமை தகப்பனாக்கினார். எதன் மூலமாக? கல்வாரியிலே தேவன் அளித்த உறுதிப்பாடு, அந்த உடன்படிக்கையின் உறுதிப்பாடு. என்னோட இருக்கு நினைக்கிற பிரதர் சிஸ்டர். இப்போ நாம் சாயங்கால நேரத்தில் ஜீவித்துக் கொண்டிருக்கிறோம் பிரதர் சிஸ்டர். ஆமென். பாருங்க, நல்லா கவனிங்க. ஆபிரகாம் இதை செய்த பொழுது அவர் எந்த நேரத்தில் செய்தார்? 17ஆம் வசனத்தில், ஆதியாகமம் 15:17, சூரியன் அஸ்தமித்து காரிருள் உண்டான பின்பு ஏறக்குறைய மாலை வேளையிலே ஆபிரகாமுக்கு தேவன் இந்த அடையாளங்களை காண்பித்துக் கொண்டிருந்தார். அதே போன்ற அந்த மாலை வேளையிலே கிறிஸ்துவானவர் அங்கே அடிக்கப்பட்டார். சாயங்கால நேரத்திலே. ஹல்லேலூயா. எத்தனை என்னோடு இருக்கிறீர்கள்? மாலை பொழுதிலே கிறிஸ்துவான் அடிக்கப்பட்டார். ஆமென். பாருங்க பிரதர் சிஸ்டர், இப்போ அதே விதமான சாயங்கால நேரத்தில் சபையானது வந்திருக்கிறது. ஒரு நாள் உண்டு, அது கர்த்தருக்கு தெரிந்தது, அது பகலும் அல்ல இரவும் அல்ல, சாயங்காலத்தில் வெளிச்சம் உண்டாகும். ஆமென். ஆகவே இந்த சாயங்கால நேரத்தில் பிரதர் சிஸ்டர், சாயங்கால நேரத்தில் ஜீவித்துக் கொண்டிருக்கிறதான ஜீவனுள்ள தேவனுடைய சபை உண்மையாகவே அந்த பலியோட தன்னை அடையாளம் கண்டுகொள்ள வேண்டியது மிக அவசியமாக இருக்கிறது. கிறிஸ்துவோட தன்னை அடையாளம் கண்டுகொள்ள வேண்டியது மிக அவசியமாக இருக்கிறது. ஆமென். அந்த உடன்படிக்கையோட தன்னை அடையாளம் கண்டுகொள்ள வேண்டியது மிக அவசியமாக இருக்கிறது. ஆபிரகாமின் சந்ததியை இருக்க வேண்டும் என்றால், ஆபிரகாமுக்கு பிள்ளையா இருக்க வேண்டும் என்றால், ஆபிரகாமின் சந்ததியா இருக்க வேண்டும் என்றால், ஆமென், கல்வாரியின் அந்த பலியோட நீ உன்னை உடன்படிக்கை செய்து அந்த உன்னை அடையாளம் கண்டுகொள்ள வேண்டியது மிக அவசியமாக இருக்கிறது. ஹல்லேலூயா. எப்படி நீ உன்னை அடையாளம் கண்டுகொள்ள முடியும்? எப்படி அந்த பலியோட உன்னை நீ அடையாளப்படுத்தி காண்பிக்க முடியும்? என்னோடு இருக்கிறீர்களா? ஆமென். யாத்திராகம புஸ்தகத்திலே தேவன் இஸ்ரவேலர்களுக்கு வாக்குத்தத்தம் பண்ணினார். 12ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்திலே, யாத்திராகமம் 12:6, அதை இந்த மாதம் 14ஆம் தேதி வரைக்கும் வைத்திருந்து இஸ்ரவேல் சபையின் ஒவ்வொரு கூட்டத்தாரும் சாயங்காலத்திலே அதை அடித்து. ஆமென். எப்பொழுது? சாயங்காலத்திலே நீங்கள் அதை அடித்து. எத்தனை என்னோட இருக்கிறது சிஸ்டர்? சாயங்காலத்தில் நீங்கள் அதை அடித்து, சாயங்காலத்தில் அந்த கொள்ளணும், அந்த தெரிந்து கொள்ளப்பட்ட அந்த செம்மறியை, சோசன் லேம்,
should be killed at the time of evening. சாயங்காலத்தில் நீங்கள் அதை அடித்து. Amen. And remember, Israel came through many things. நல்லா கவனிங்க. இப்பொழுது வேதம் போதிக்கிறது, நம்ம எல்லாருக்கும் ஆபிரகாம் தகப்பனானார். ஹல்லேலூயா. பாருங்க, நம்ம ஆபிரகாம் சந்ததி. எப்படி நம்ம ஆபிரகாம் சந்ததி இருக்க வேண்டும் என்றால், நம்ம ஆபிரகாமுடைய அந்த உடன்படிக்கையோடு நம்மை அடையாளம் கண்டு கொள்ள வேண்டும். ஏய்மன், அந்த பலியோடு நம்மை அடையாளம் கண்டு கொள்ள வேண்டும். கிறிஸ்துவோடு நம்மை அடையாளம் கண்டு கொள்ள வேண்டும். கிறிஸ்து தேவனுடைய வார்த்தையாக இருக்கிறார். காரியத்துக்கு வரும் சாயங்காலத்தில் அதை அடித்து, ஏய்மன், இப்பொழுது இந்த கடைசி காலத்தில் ஜீவிக்கத்தான நீ அந்த பலியோடு நீ உன்னை அடையாளப்படுத்த வேண்டும். இப்பொழுது அந்த பலி என்ன நிலைமையில் இருக்கிறது என்பதை நீ புரிந்து கொண்டாக வேண்டும். அந்த பலியோடு நீ உன்னை எப்படி அடையாளப்படுத்தி காண்பிக்க முடியும் என்பதை புரிந்து கொண்டிருக்க வேண்டும். எப்படி உன்னை அடையாளப்படுத்த முடியும்? எப்படி நீ ஆபிரகாம் சந்ததியாக முடியும்? எப்படி ஆபிரகாம் உனக்கு தகப்பனாக முடியும்? எப்படி நீ ஆபிரகாமுடைய விசுவாசத்தை பெற்றிருக்க முடியும்? எப்படி நீ ஆபிரகாமுடைய வித்தாக முடியும்? நீ இதை புரிந்து கொண்டிருக்க வேண்டும். சிஸ்டர் பாருங்க, சாயங்காலத்திலே அந்த செம்மறை அடிக்க வேண்டும் என்று தேவன் கட்டளையிட்டார். நல்லா கவனிங்க. And remember, Israel came through many things, but it was evening time when the token was required, not in the morning, not in the preparation of the 14 days of the keeping of the lamb. இஸ்ரவேலர்கள் அநேக வாதிகள் கடந்து வந்தார்கள், அநேக அடையாளங்கள் கடந்து வந்தார்கள். தண்ணீர் இரத்தமாக்கப்பட்டவர்கள் கண்டார்கள், பேன்கள் உண்டானதை அவர்கள் கண்டார்கள், தவளைகள் உண்டானதை கண்டார்கள், கல்மலை உண்டானதை கண்டார்கள். அல்லேலூயா. எல்லாவற்றையும் அவர்கள் பார்த்தார்கள், அநேக காரியங்கள் கடந்து வந்தார்கள். ஆனால் அவர்களுக்கான அடையாளம் எப்பொழுது தேவைப்பட்டது? சாயங்கால நேரத்திலே. ஏய்மேன். சாயங்கால நேரத்திலே இஸ்ரவேலுக்கான அடையாளம் தேவைப்பட்டது. அதனால தான் தேவன் சொன்னார், சாயங்காலத்தில் நீங்கள் செம்மறி அடிக்க வேண்டும் என்று. எத்தனை என்னோடு இருக்கிறது சிஸ்டர்? பாருங்க, நம்ம எப்படி ஆபிரகாமோட உடன்படிக்கையோடு நம்ம அடையாளப்படுத்துவதை நம்ம பார்க்கலாம். என் கூட இருக்கிறீங்க நினைக்கிறேன் சிஸ்டர். சாயங்காலத்தில் நல்லா கவனிங்க, அந்த அடையாளம் தேவைப்பட்டது. நாட் இன் த மார்னிங், நாட் இன் த ப்ரிப்பரேஷன் ஆஃப் 14 days, த கீப்பிங் ஆஃப் த லேம்ப். 14 நாட்கள் தேவன் இதை கவனிக்கணும்னு சொன்னாரே, அப்போ அந்த அடையாளம் தேவைப்படல. நல்லா கவனிக்கிறீங்களா? சாயங்கால நேரத்தில் அந்த அடையாளம் தேவைப்பட்டது. காலை வேளையில் அல்ல, சாயங்காலத்திலே. இஸ்ரேல் நோட் சம்திங் வாஸ் கமிங். இஸ்ரேல் அறிந்திருந்தார்கள். தேவன் சொல்லியிருக்கிறார், 14 நாள் கழிச்சு ஏதோ ஒன்று வரப்போகுது. ஹல்லேலூயா. எத்தனை என்னோட இருக்கிற சிஸ்டர்? நல்லா கவனிங்க. So did Luther know it. So did Wesley know it. வெஸ்லியும் லூதரும் கூட ஏதோ ஒன்று வரப்போவது என்பதை அவர்கள் அறிந்திருந்தார்கள். Amen. They knew there would come a time that the pillar of fire would return back to the church. அவர்கள் அறிந்திருந்தார்கள், மறுபடியும் அக்கினி ஸ்தம்பமானது சபைக்கு திரும்ப வரும் என்பதை அவர்கள் அறிந்திருந்தார்கள். லூதரும் வெஸ்லியும். They know there come a time that these things would happen, but they didn't live to see it, but they looked forward to it. அந்த அக்கினி ஸ்தம்பம் திரும்பி வருவதை வரப்போகுது என்பதை அறிந்திருந்தார்கள். அதை அவர்கள் காண விரும்பினார்கள். ஆனால் அதை காணும் வரைக்கும் அவர்கள் உயிரோடு இருக்கவில்லை. ஆனால் அவங்க எதிர்பார்த்து கொண்டிருந்தாங்க, லூதர் வெஸ்லியும். எத்தனை என்னோட இருக்கிறது சிஸ்டர்? இஸ்ரேல் எதிர்பார்த்து கொண்டிருந்தாங்க ஏதோ ஒன்று வரப்போவதை. ஏய்மேன். லூதர் வெஸ்லி எதிர்பார்த்து கொண்டிருந்தாங்க ஏதோ ஒன்று சம்பவிக்கப் போவதை அவர்கள் எதிர்பார்த்து கொண்டிருந்தார்கள். Israel knew something was coming, but it was in the evening time when the lamb's blood, the token was placed on the door, yet the lamb was already put up. தேவன் அந்த செம்மறியை முன்கூட்டியே ஆயத்தப்படுத்தி வைத்தார். இஸ்ரவேலர்கள் அந்த செம்மறியை முன்கூட்டியே ஆயத்தப்படுத்தி வைத்து விட்டார்கள். ஆனால் சாயங்கால நேரத்தில் தான் அந்த ஆட்டுக்குட்டி கொல்லப்பட்டு இரத்தமானது அடையாளமாய் பூசப்பட்டது. எத்தனை என்னோட இருக்கிற சிஸ்டர்? ஏய்மே, என் கூட இருக்கிறீர்களா? நல்லா கவனிங்க. இட் ஹஸ் பீன் த lamb all the way through. It has been the lamb all the way through. It was a lamb in the Luther's time. It was a lamb in Wesley's time. Amen. ஏன் சொல்லிட்டார்? ஆட்டுக்குட்டி தெரிஞ்சுக்கோங்க சொல்லிட்டார். ஆட்டுக்குட்டி தெரிஞ்சுக்கினாங்க. முதலாம் நாள் அந்த ஆட்டுக்குட்டி என்னவாகவே இருக்குது. நிறைய பேர் என் கூட வரல, நல்லா கவனிங்க. முதலாம் நாள் ஃபர்ஸ்ட் டே அந்த ஆட்டுக்குட்டி என்னவா இருக்குது? ஆட்டுக்குட்டியாவே இருக்குது. ரெண்டாவது நாள் அந்த ஆட்டுக்குட்டி என்னவா இருக்குது? அது ஆட்டுக்குட்டியாவே இருக்குது. கவனிக்கிறீர்களா? 14 நாட்கள் 14 days வரைக்கும்
அந்த ஆட்டுக்குட்டியாகவே இருக்குது. எத்தனை என்னோடு இருக்கிறீர்கள்? ஆனால் தேவன் நியமித்த அந்த சாயங்கால நேரம் வந்த பொழுது, தேவன் நியமித்த அந்த சாயங்கால நேரம் வந்த பொழுது, அந்த சாயங்கால நேரத்தில் அது ஆட்டுக்குட்டியாக இல்லை, அது அடையாளமாய் மாறினது. ஏய்மேன், அது பலியாக எங்கே மாறினது? இப்போ கவனிங்க. எத்தனை என்னோட இருக்கிற சிஸ்டர், இட் ஹாஸ் பீன் த lamb all the way through. It was a lamb in Luther's time. It was a lamb in Wesley's time. லூதருடைய நாட்களிலே அந்த ஆட்டுக்குட்டியாகவே இருந்தது. எத்தனை என்னோடு இருக்கிறீர்கள்? அதில் சிஸ்டர், ஏன் லூதர் நாட்களில் எப்படி ஆட்டுக்குட்டியாக இருந்தது? வெஸ்லி நாட்களில் ஆட்டுக்குட்டியாகவே இருந்தது. அடையாளம் எடுப்பதற்கு லூதருடைய நாட்கள் அடையாளத்தை போடுவதற்கான நாள் அல்ல. வெஸ்லியுடைய நாள் அடையாளத்தை போடுவதற்கு ஏற்ற நாள் கிடையாது. அவருடைய நாட்களில் இந்த ஆட்டுக்குட்டியாகவே இருந்தது. எத்தனை என்னோடு இருக்கிற சிஸ்டர், கவனிக்கிறீர்களா? நல்லா கவனிங்க. காரணம் என்ன? தேவன் சொல்லியிருந்தார், 7ஆம் தூதன் எக்காலம் ஊத போகிற போது தேவ ரகசியம் யாவும் நிறைவேறும். சாயங்கால செய்தி வரும் பொழுது தேவ ரகசியம் யாவும் நிறைவேறும். எத்தனை என்னோடு இருக்கிற சிஸ்டர், முதலாவது சிந்திப்பாராக, தேவ ரகசியம் என்பது என்ன? கிறிஸ்து தேவனுடைய பரம ரகசியத்தின் வெளிப்பாடாக இருக்கிறார். கிறிஸ்து தான் தேவனுடைய பரம ரகசியத்தின் வெளிப்பாடு. கிறிஸ்து தேவனுடைய வார்த்தையாக இருக்கிறார். லூதருடைய நாட்களிலே வார்த்தைக்கான பூர்ண வெளிப்பாடு அங்கே இல்லாமல் இருந்தது. வார்த்தைக்கான பூர்ண வெளிப்பாடு இல்லாத பொழுது அவர்கள் எப்படி தங்களை அடையாளப்படுத்த முடியும்? அவர்கள் எப்படி அடையாளம் விட முடியும்? என்னோட இருக்கிற சிஸ்டர், எதுவுமே என்னோடு இருக்கிறீர்கள்? ஏய்மேன், நாம் அறிந்திருக்கிறோம். நாம் இப்பொழுது அந்த ஆட்டுக்குட்டியின் இரத்தத்துடைய ரசாயனத்தை குறித்து பேசவில்லை. அந்த ஆட்டுக்குட்டிக்குள் இருந்த அந்த தத்ரூபமான ஜீவனாகிய கிறிஸ்துவை குறித்து பேசிக் கொண்டிருக்கிறோம். அந்த ஜீவன், அந்த கிறிஸ்து, அவர் என்னவா இருக்கிறார்? தேவனுடைய வார்த்தையா இருக்கிறார். லூதரின் நாட்களிலே அந்த ஆட்டுக்குட்டியானது கொல்லப்படவில்லை, வார்த்தையானது வெளிப்படவில்லை. வெஸ்லி நாட்களிலே அந்த ஆட்டுக்குட்டியானது கொல்லப்படவில்லை, வார்த்தையினை வெளிப்படவில்லை. அது அடையாளத்தை போடுவதற்கான நேரம் அல்ல. ஆபிரகாமுடைய சந்ததி, ஆமென், இன்னும் ஆபிரகாமோடு தன்னை உடன்படிக்கை, தன்னை அடையாளப்படுத்துவதற்கான நேரம் அதுவா இல்லை. பிரதர் சிஸ்டர், என்னோடு இருக்கிறீர்களா? எத்தனை என்னோடு இருக்கிறீர்கள்? ஏய்மேன். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. கர்த்தராசிரியர் பாருங்க பிரதர் சிஸ்டர், ஏய்மேன். பாருங்க, ரகசியங்களை வெளிப்படல. லூதர் அது வரும் எதிர்பார்த்து கொண்டிருந்தார். வெஸ்லி அது வரும் என்று எதிர்பார்த்து கொண்டிருந்தார். ஏய்மேன், இந்த நாளுக்காக அவர்கள் காத்து கொண்டிருந்தார்கள். ஏனென்றால் இந்த சாயங்கால நேரத்தில், இப்பொழுது பிரதர் சிஸ்டர், இட் வாஸ் a lamb in Luther's time, it was a lamb in Wesley's time, but now this is the token time that each house must be covered by the token. இப்பொழுது இந்த சாயங்கால நேரமோ அது அடையாளத்தின் நேரமாக இருக்கிறது. ஒவ்வொரு வீடும் அது அடையாளத்திற்குள்ளாக அடையாளமிடப்பட வேண்டிய நேரத்தில் நாம் இப்பொழுது ஜீவித்துக் கொண்டிருக்கிறோம். அப்படின்னா என்ன காரணம்? இப்போது அந்த ஆட்டுக்குட்டியானது கொல்லப்பட்டது. ஏய்மேன். எத்தனை இருக்கிறீர்கள்? சிஸ்டர், பாருங்க, 2000 வருடங்களுக்கு முன்பாக அந்த ஆட்டுக்குட்டி யாரால் கொல்லப்பட்டது? பாருங்க, ஆட்டுக்குட்டி கொல்லப்படாத வரைக்கும், ஆட்டுக்குட்டியாகவே இருக்கிற வரைக்கும் நீ உன்னை அடையாளப்படுத்த முடியாது, நீ ஆபிரகாமின் சந்ததியாக முடியாது. இஸ் தட் ரைட்? எத்தனை என்னோட இருக்கிறது சிஸ்டர்? ஏய்மேன். ஆட்டுக்குட்டி கொல்லப்பட்டு அதனுடைய ஜீவன் உனக்குள் வந்தால் ஒழிய, பரிசுத்தாவி அருளப்படாவிட்டால் நீ ஆபிரகாமின் சந்ததியாக முடியாது. எங்கூட இருக்கிறீங்க நினைக்கிறேன் சிஸ்டர். ஏய்மேன். தேவன் 2000 வருஷத்துக்கு முன்னாடி செஞ்சிட்டாரே, நான் அப்பவே ஆயிட்டேனே. 2000 வருஷத்துக்கு முன்னாடி செஞ்சார்னா இப்போ எங்க உன்னுடைய விசுவாசம்? நீ ஏன் போய் ஸ்தாபத்தில் உட்கார்ந்து இருக்கிற? கவனிக்கிற சிஸ்டர், எங்க வார்த்தையின் மேல உள்ள விசுவாசம்? புரிஞ்சுக்கிறீங்க நினைக்கிறேன். ஏய்மேன். நல்லா கவனிங்க. ஆட்டுக்குட்டி கொல்லப்பட்டால் உடைய உடன்படிக்கை நிறைவேற முடியாது. கல்வாரியில் அந்த ஆட்டுக்குட்டியை கொன்றது யாரு? அவருடைய சொந்த ஜனங்கள். ஏய்மேன். அந்த ஆட்டுக்குட்டியை கொன்றார்கள் தேவனுடைய உடன்படிக்கை உறுதிப்படுவதற்காக. தேவனுடைய சொந்த ஜனங்கள் அந்த ஆட்டுக்குட்டியை கொன்றார்கள் இந்த சாயங்கால வேளையிலே. நல்ல கவனிங்க. The blood of the lamb was all right until that day, but now at the crucifixion it changes. The old system is done. There was a new one. The lamb was at the sacrifice. The sacrificial lamb was on the ground. They were condemning and doing the very thing there they had to do. That's right. பழைய அந்த மிருகம், எங்கூட இருக்கிற சிஸ்டர், இஸ்ரவேல் செலுத்திக் கொண்ட அந்த பழைய மிருகம் அதோடைய காலத்துக்கான அதோடைய முடிவு காலத்துக்கு வந்துடுச்சு.
எப்போ தேவனுடைய பரிபூர்ணமான பலியானது பூமியில் மேல் வந்து நின்ற பொழுது அந்த பழைய பழக்க வழக்கங்கள் எல்லாமே ஒழிந்து போனது. அது பரிபூர்ணமான பலியானது பூமியில் வந்து நின்ற பொழுது, இஸ் தட் ரைட்? பாருங்க, அது வரைக்கும் அவர்கள் அநேக பலிகளை செலுத்தி கொண்டிருந்தார்கள், அநேகர் தங்களை விசுவாச அறிக்கை செய்து கொண்டிருந்தார்கள். ஆனால் இந்த பூர்ணமான பலி வந்த பொழுது பழையவைகள் எல்லாமே ஒழிந்து போச்சு. பழைய பலிகள் எல்லாமே ஒழிந்து போச்சு பிரதர் சிஸ்டர். த ஓல்ட் சிஸ்டம் இஸ் டன், முடிந்து போச்சு. பழைய அந்த சிஸ்டம் எல்லாம் முடிஞ்சு போச்சு பிரதர் சிஸ்டர். ஆமென். ஏனென்றால் இப்பொழுது தேவனுடைய அந்த பிராயச்சித்தத்திற்கான செம்மறி பூமியில் மேல் வந்து நின்று கொண்டிருந்தது. இது உலகத்தின் பாவத்தை சுமந்து இருக்கிற தேவாட்டுக்கொண்டு என்றான் யோவான் ஸ்நானகர். ஆமென். They were condemning and doing the very thing that they had to do. அவர்கள் அதை கடிந்து கொண்டிருந்தார்கள் அந்த ஆட்டுக்குட்டியை. Is that right? Hallelujah. எத்தனை பேர் இருக்கிறீர்கள்? ஆமென். இஸ்ரவேல் அந்த ஆட்டுக்குட்டியை கடிந்து கொண்டார்களா? வேதம் போதிக்கிறது அந்த ஆட்டுக்குட்டியானவர் தமக்கு சொந்தமானதிலே வந்தார். அவருக்கு சொந்தமானவர்களோ யார் ஏற்றுக்கொள்ளவில்லை? புரியல. ஆட்டுக்குட்டியை ஏற்றுக்கொள்ளவில்லை, அந்த பலியை ஏற்றுக்கொள்ளவில்லை. ஆமென். அந்த பலியை பலியாக்கினது யார்? அந்த ஆட்டுக்குட்டியை பலி செலுத்தது யார்? அந்த ஆட்டுக்குட்டியை கொன்றது யார்? அவருக்கு சொந்தமானவர்கள். இஸ் தட் ரைட்? எத்தனை என்னோடு இருக்கிறீர்கள்? நல்லா கவனிங்க. அவருக்கு சொந்தமானவர்கள் அந்த பலியை கொன்ற பிற்பாடு தான் பரிசுத்தாவியானவர் இங்கே வந்து அடையாளம் இடுவதற்காக அங்கே வந்தார். பரிசுத்தாவினை அருளப்பட்டார். இந்த கடைசி காலத்தில் நல்லா கவனிங்க பிரதர் சிஸ்டர். God be blessed for seeing this wonderful heavenly light in this last day, because the churches is doing the same thing today. இந்த கடைசி காலத்தில் இருக்கிற சபைகள் மறுபடியும் அதையே செய்து கொண்டிருக்கிறது. ஆமென். யார் செய்து கொண்டிருக்கிறது? அந்த வைதிக யூதர்கள் செய்து கொண்டிருந்த அதே காரியத்தை இந்த கடைசி காலத்தில் சபை செய்து கொண்டிருக்கிறது. ஆமென். இந்த வைதிக யூதர்கள் வார்த்தையான கிறிஸ்துவை அவர்கள் பலியாக்கி கொண்டிருந்தார்கள். ஆமென். இந்த கடைசி காலத்துக்கு ஸ்தாபன சபைகள் யாரை குறித்து கொண்டிருக்கிறது? crucifying the same word, அதே வார்த்தையானவரை இந்த ஸ்தாபனங்கள் கொலை செய்து கொண்டிருக்கிறது. ஹல்லேலூயா. ஆமென். நீங்க கவனிக்கிறீங்க நினைக்கிறேன் சிஸ்டர். கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. The churches is doing the same thing today until the hour that organization religion is condemned and proved to be the sacrificing Christ's word. Amen. கிறிஸ்துவை உறுதிப்படுத்தும் மட்டும், இந்த வார்த்தையானது வெளிப்படும் மட்டும் அவர்கள் காத்திருந்து இப்பொழுது இந்த கடைசி காலத்தில் பிரதர் சிஸ்டர் அந்த வார்த்தை அவர்கள் கொலை செய்து கொண்டிருக்கிறார்கள். அந்த day that the denomination crucified the word of God and accepted a creed in the stead of the word, that's the day the word come into full effect. That's just been recently. எப்பொழுது ஸ்தாபனமானது வார்த்தைக்கு பதிலாக கொள்கைகளின் கோட்பாடுகளையும் ஏற்றுக்கொண்டு வார்த்தையை குத்தி கொலை செய்ததோ அந்த நிமிஷத்தில் தான் தேவனுடைய வார்த்தை முழு வல்லமைக்கு வந்தது அங்கே. ஆமென். கர்த்தருடைய நாமம் ஆசீர்வதிக்கப்படுவதாக. That's the day the word come into full effect. அப்பொழுதுதான் வார்த்தையானது முழு வெளிப்பாட்டுக்கு வந்தது, முழு வல்லமைக்கு வந்தது. ஆமென். அவர் 33 வரை ஊழியம் செய்து கொண்டிருந்தார். அது காரியம் அல்ல. ஆமென். கடைசியில் அவர் பலி செலுத்தப்பட்ட பொழுதுதான் அந்த உடன்படிக்கையானது எஃபெக்ட்டுக்கு வந்தது அங்கே. ஆமென். அப்பொழுதுதான் அநேக ஜாதிகளுக்கு ஆபிரகாம் தகப்பனானார். ஹல்லேலூயா. இன்றைக்கு ஸ்தாபனங்கள் இந்த கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் வார்த்தையை, இந்த மூல வார்த்தையை கொன்று அதை வெளியே புறம்பாக்கி, அவர் சொல்லவில்லை இது வாசற்படியில் நின்று கதவை தட்டி கொண்டிருக்கிறேன், அவரை பாளையத்துக்கு புறம்பே கொண்டு போய் அந்த இஸ்ரவேல் கொன்றது போல ஆமென் தன்னுடைய சபைக்கு வெளியே கிறிஸ்துவை தள்ளி வார்த்தையை தள்ளி அதற்கு பதிலாக ஆவிக்குரிய வேசித்தனம் செய்து கொள்கைகளையும் கோட்பாடுகளையும் மனுஷனுடைய தந்திரங்களையும் சபையில புகுத்தி இந்த காரியத்தை அவர்கள் செய்த பொழுது தேவனுடைய வார்த்தையானது முழு எஃபெக்ட்டுக்கு வந்தது. அப்பொழுதுதான் ஹல்லேலூயா. யாருக்கு எஃபெக்ட்டுக்கு வந்தது? யூதர்களுக்கு அல்ல, ஸ்தாபனங்களுக்கு அல்ல. ஆமென். உலக தோற்றத்துக்கு முன்பாக கிறிஸ்துவுக்குள்ளாக தேவன் யாரை தெரிந்து கொண்டாரோ ஆமென் அவர்களுக்குள்ளாக இந்த வார்த்தையானது முழு எஃபெக்ட்டுக்கு வந்தது. சிஸ்டர் கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. உலக தோற்றத்துக்கு முன்பாக தேவன் தெரிந்து கொண்ட அந்த மனவாட்டியை மறுபடியும் ஏற்படுத்துவதற்காக இந்த ஸ்தாபனங்கள் வார்த்தையை குத்தி கொன்று கொலை செய்து அவரை வெளியே தள்ளி போட்டது. ஆனால் அவருடைய நாமத்திற்கென்று தெரிந்து கொள்ளப்பட்டது சிறு ஜனக்கூட்டம். ஆமென். That's been recently, சமீபத்திலே அவர்கள் அதை செய்தார்கள். கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக சிஸ்டர். ஆபிரகாம் இந்த உடன்படிக்கை
அதோடைய உறுதிப்பாட்டை, அதற்காக தேவன் அந்த உடன்படிக்கையை உறுதிப்படுவதற்காக தேவன் தந்த அந்த அடையாளத்தை ஆபிரகாம் அதை அங்கே கண்டு கொண்டிருந்தான். அல்லேலூயா. ஆபிரகாமின் ராஜரீக சந்ததி அந்த உடன்படிக்கையின் உறுதிப்பாட்டை தன்னுடைய காலத்தில் காணும்படிக்காக தேவன் உங்களை என்னை அழைத்திருக்கிறார். இஸ் தட் ரைட்? உங்களால் அந்த உடன்படிக்கையின் உறுதிப்பாட்டை காண முடிகிறதா? ஆமென். கர்த்தராசிரியர் சிஸ்டர், இந்த கடைசி காலத்தில் அந்த செம்மறியானது கொல்லப்பட்டது. ஆமென். கிறிஸ்துவானது இந்த கடைசி காலத்தில் கொல்லப்பட்டார். யாராலே கொல்லப்பட்டார்? ஸ்தாபனங்களாலே கொல்லப்பட்டார். ஆமென். கொல்லப்பட்டதினால் பிரதர் சிஸ்டர் இப்பொழுது அந்த அடையாளம் பயன்பாட்டுக்கு வந்தது. அப்பொழுது தேவன் ஒரு மனுஷனை எழுப்பி தேவ ரகசியங்கள் யாவையும் அவர் நிறைவேற்றினார். கிறிஸ்து தேவனுடைய பரம ரகசியத்தின் வெளிப்பாடாக இருக்கிறார். கிறிஸ்துவை வெளிப்படுத்தினார். கிறிஸ்துவை முழுமையாய் வெளிப்படுத்தினார். அந்த செம்மறியை முழுமையாய் வெளிப்படுத்தினார். ஆமென். தேவன் மாறாதவர் சிஸ்டர். பாருங்க, ஆபேலுடைய ரத்தம் பேசினதை காட்டிலும் நலமானதை பேச கிறிஸ்துடைய ரத்தம் வல்லமையுள்ளதாக இருக்கிறது. ஆமென். தன்னை கொன்ற காயினுக்காக ஆபேலுடைய ரத்தம் பரிந்து பேசினது. காயினுடைய ரத்தம் தேவனுடைய சமூகத்தில் பரிந்து பேசிக் கொண்டிருந்தது. தன்னை கொன்ற காயினுக்காக தேவனுடைய சன்னதி வரைக்கும் எட்டினது ஆபேலுடைய ரத்தம். பவுல் சொல்றார், ஆபேலுடைய ரத்தம் அவ்வளோ பேசும்னு சொன்னா கிறிஸ்துடைய ரத்தம் எவ்வளோ பேசும்? ஆமென். தன்னை கொண்டவர்களுக்காக மாத்திரமல்ல, கிறிஸ்துடைய ரத்தம் மேலானவர்களை பேச வல்லமையிலதான் இருக்கிறது. அது மீட்பை பேசினது. ஆமென். நம்முடைய ரிடம்ஷன், நம்முடைய ரட்சிப்பு, நம்முடைய பரிசுத்தாவின் அபிஷேகம், நம்முடைய தேவகுமாரன் குமார்த்திக்கான ஸ்தானம், இவர்கள் எல்லாவற்றையும் ரத்தம் பேச வல்லமையிலதான் இருக்கிறது. அல்லேலூயா. ஓ, ஆபிரகாம் இந்த உடன்படிக்கை நிறைவேறுவதை காணும் பொழுது, அந்த உடன்படிக்கை நிறைவேறுவதற்கான அடையாளத்தை காணும் பொழுது, ஆமென். எத்தனை பேர் இருக்கிறீர்கள்? பாருங்க, அவர் என்ன செய்யறார் பாருங்க. இந்த பலியெல்லாம் ஒரு ஒன்றா வச்சாரு. ஒன்றாக வைத்து அதை அவன் கவனித்துக் கொண்டிருந்தான் ஆபிரகாம். 11ஆம் வசனத்திலே, பறவைகள் அந்த உடல்களின் மேல் இறங்கின, அவைகளை ஆபிரகாம் துரத்தினார். பறவைகள் அந்த உடல்கள் மேல் இறங்கின, அந்த பலியின் மீது பறவைகள் இறங்கின. கவனிக்கிறீர்களா? உடனே ஆபிரகாம் என்ன பண்றாரு? ஆமென். ஆபிரகாம் உண்மையிலே அவர் எதை பார்த்து கொண்டிருக்கிறார் என்பதை ஆபிரகாம் பாருங்க, அவன் நன்றாய் அறிந்திருந்தான். உண்மையிலே தான் என்ன செய்கிறோம் என்பதை ஆபிரகாம் நன்றாய் அறிந்திருந்தான். ஆமென். அது அவனுடைய உடன்படிக்கையின் உறுதிப்பாடு. எதையும் அந்த உடன்படிக்கையின் உறுதிப்பாட்டை அவன் நெருங்க விடவில்லை, எல்லாவற்றையும் அவன் துரத்தினான். ஆமென். நாம் ஆபிரகாம் ராஜரீக சந்ததியாக இருக்கிறோம். ஆமென். இப்பொழுது அந்த பலியானது நமக்காக உறுதிப்படுத்தப்பட்டு பயன்பாட்டுக்கு வரும் பொழுது, ஆபிரகாம் ராஜரீக சந்ததி அது என்ன செய்யும் பிரதர் சிஸ்டர்? நல்லா கவனிங்க. And he watched until the sun was going down. சூரியன் அஸ்தமனம் ஆகும் வரைக்கும் அவன் அதை கவனித்துக் கொண்டிருந்தான். And fowls come down out of the air and Abraham sacrificed vultures. On Abraham sacrificed vultures. And Abraham cast them out, shooed them away. பறவைகள், பருந்துகள் அந்த பலியின் மீது வந்து அமர்ந்தது. ஆபிரகாம் அவைகள் எல்லாவற்றையும் துரத்தினான். Is that right? Amen. Brother sister, what this a type of? இது எதற்கு அடையாளமாக இருக்கிறது? Abraham's seed in the last day casting out devils from the sacrifice, casting away from the sacrifice. Hallelujah. Amen. அந்த பலியின் மீது பறவைகள் வந்து அமர்ந்த பொழுது ஆபிரகாம் அதை துரத்தினான். பருந்துகள் வந்து அமர்ந்த போது ஆபிரகாம் அதை துரத்தினான். இது எதற்கு முன்னாடி? கடைசி காலத்திலே ஆபிரகாமின் ராஜரீக சந்ததி இந்த கடைசி காலத்தில் தேவனால் அருளப்பட்ட அந்த பலியின் மீது எதுவுமே வந்து அமராதபடிக்கு அதை பார்த்து கொள்ளும். இஸ் தட் ரைட்? ஹல்லேலூயா. ஆமென். நம்முடைய பலியை உங்களுடைய பலியை நீங்கள் அறிந்திருக்கிறீர்களா? ஹல்லேலூயா. ஆமென். பாருங்க, casting away from the sacrifice, எல்லாவற்றையும் அந்த பலியிலிருந்து துரத்தி விடும். ஆமென். நமக்காக தேவன் அருளின பலி எது? இந்த மணி நேரத்தின் செய்தி. ஹல்லேலூயா. ஏனென்றால் நாம் ரத்தத்தின் ரசாயனத்தை குறித்து பேசவில்லை, அந்த ரத்தத்திற்குள் இருந்ததான தத்ரூபமான ஜீவனை குறித்து பேசுகிறோம். ஆமென். அந்த ஜீவன் என்னவா இருக்கிறது? தேவனுடைய வார்த்தையா இருக்கிறது. தேவனுடைய வார்த்தையே இந்த மணி நேரத்தின் பிரயாச்சித்தமாக இருக்கிறது. தேவனுடைய வார்த்தையே இந்த மணி நேரத்தின் அடையாளமாக இருக்கிறது. தேவனுடைய வார்த்தை வெளிப்பட்டதினாலே, தேவனுடைய ரகசியம் வெளிப்பட்டதினாலே இப்பொழுது பிரதர் சிஸ்டர் தேவனுடைய
உடன்படிக்கை அது உறுதிப்படுத்துகிறது. ஹல்லேலூயா. ஏமேன். இந்த உடன்படிக்கையின் மீது, இந்த பலியின் மீது, இந்த மணி நேரத்தின் செய்தியின் மீது, இந்த மணி நேரத்தின் செய்தி உன்னை ஆபிரகாமின் ராஜரீக சந்ததியை உறுதிப்படுத்தினது. ஹல்லேலூயா. ஏனென்றால் இந்த மணி நேரத்தின் செய்தி தேவனுடைய இரத்தமாக இருக்கிறது. ஹல்லேலூயா. இந்த பலியின் மீது ஏமேன் வேறு எந்த ஒரு காரியமோ, ஸ்தாபன கொள்கையோ, கோட்பாடோ, உலகத்தின் காரியமோ அவைகள் பறவைகளைப் போல வந்து அமரும் பொழுது ஆபிரகாமின் ராஜரீக சந்ததியை பார்த்து சும்மா இருக்காது. ஹல்லேலூயா. ஏனென்றால் உண்மையாகவே தாங்கள் என்ன செய்கிறோம் என்பதை ஆபிரகாம் ராஜரீக சந்ததி அறிந்திருக்கிறார்கள். ஆபிரகாம் பார்த்தான், he shooed them away, அவளை துரத்தினான். பிரதர் சிஸ்டர், அதே விதமாக ஆபிரகாம் ராஜரீக சந்ததி casting anything away from the sacrifice, God promised it, the sacrifice, Jesus Christ the same yesterday, today and forever, and all them unbelieving spirits trying to devour it. Hallelujah. அவிசுவாசிகள் ஏமேன் விதமாக கர்ஜிக்கிற சிங்கம் போல எவனை விழுங்கலாமோ என்று வகை தேடி சுட்டுத் தீர்க்கிற சத்துருக்களை விரட்டி அடிக்கும் ஆபிரகாம் ராஜரீக சந்ததி. ஹல்லேலூயா. என்னோட இருக்கிற சிஸ்டர், தேவன் மாறாதவராய் இருக்கிறார். The man of God, the Abraham seed stands there casting out the devil away from it. எல்லா பிசாசுகளையும் அந்த பலியிலிருந்து ஆபிரகாம் துரத்தினார். அந்த பலியை எதுவுமே அணுகாத விதமாக எல்லாவற்றையும் அவன் துரத்தினான். என்னோடு இருக்கிற சிஸ்டர், சிஸ்டர், ஆகவே இந்த செய்தி ஏற்றுக்கொண்டு அடையாளத்தை பெற்றுக்கொண்டு உடைய வீட்டிலே பாதுகாப்பாய் இருப்பதற்காக மாத்திரம் இந்த செய்தியை தேவன் உனக்கு அளிக்கவில்லை. ஏமேன். ஆபிரகாமின் சந்ததி தன்னுடைய பலியை காத்துக்கொள்ள அறிந்திருக்க வேண்டும். ஏமேன். ஆபிரகாம் சந்ததி தன்னுடைய பிரயாச்சித்தத்தை காத்துக்கொள்ள அறிந்திருக்க வேண்டும். ஹல்லேலூயா. ஏமேன். இந்த மணி நேரத்தின் பிரயாச்சித்தம் நம்முடைய பிரயாச்சித்தமாய் தேவன் அனுப்பினது இந்த மணி நேரத்தின் செய்தி, இந்த மணி நேரத்தின் வார்த்தை. ஆமென். வெறுமனே அடையாளம் போட்டுக்கொண்டு வீட்டில் பாதுகாப்பாக இருப்பதற்காக மாத்திர தேவன் செய்தி அனுப்பவில்லை. பிரதர் சிஸ்டர், ஹல்லேலூயா. ஆமென். இந்த செய்தியை பிசாசு நெருங்கும் பொழுது அப்பொழுது நீ என்ன செய்வாய்? ஆமென். ஆபிரகாம் ராஜரீக சந்ததி என்ன செய்யும்? பிசாசுடைய வழி மறிக்கும் பொழுது ஆபிரகாம் ராஜரீக சந்ததி என்ன செய்யும்? பிசாசுடைய சோதிக்கும் பொழுது ஆபிரகாமின் ராஜரீக சந்ததி என்ன செய்யும்? ஆமென். அவன் உன்னை அணுகவில்லை, அவன் இந்த பலியை அணுகி கொண்டிருக்கிறான். ஹல்லேலூயா. ஏனென்றால் இது தேவனுடைய உடன்படிக்கை இருக்கிறது. உன்னை வழி மறிக்கும் பொழுது என்ன செய்வார் சிஸ்டர்? ஆமென். எல்லா விதமான அவிசுவாசங்கள், எல்லா விதமான சந்தேகங்கள் அது மீது வந்து அமரும் பொழுது ஆபிரகாமின் ராஜரீக சந்ததி என்ன செய்ய போகிறது? அது துரத்துறதுக்கு நமக்கு வல்லமை இருக்கிறது சிஸ்டர். ஆமென். நம்ம ஆபிரகாமின் ராஜரீக சந்ததினா நிச்சயமாக நம்ம அதை செய்வோம் பிரதர் சிஸ்டர். ஆமென். பாருங்க, இந்த ஆதி சபையின் ஆதி நாட்களிலே நம்முடைய முற்பதாக்கள் அப்போஸ்தலர் நாட்களிலே பாருங்க, அவருடைய விசுவாசத்திற்கு அங்கே பங்கம் வந்த பொழுது, விசுவாசத்திற்கு விரோதமாக கொள்கைகளும் கோட்பாடுகளும் எழும்பின பொழுது, அந்த நிக்கோலாய் மதஸ்தரின் உபதேசம் அங்கே வந்த பொழுது அவர்களால் அதை மேற்கொள்ளவே முடியாது சிஸ்டர். என்னோட இருக்கிறீர்களா? நய வஞ்சகமாய் அவன் உள்ளே நுழைந்தான், சபைக்குள்ள அவன் நுழைந்தான். நிக்கோலாய் மதஸ்தரின் உபதேசம் அது சபைக்குள்ளாக நுழைந்த பொழுது அவளால் ஒன்றுமே பண்ண முடியல பிரதர் சிஸ்டர். அவள் அமைதியாக பார்த்து கொண்டிருந்தார்கள். ஆனால் இப்பொழுது ஆபிரகாம் ராஜரீக சந்ததி ஆமென் பலி செலுத்தப்பட்ட பிற்பாடு, ஆமென் பலியானது பயன்பாட்டுக்கு வந்த பிற்பாடு, ஆபிரகாம் ராஜரீக சந்ததி செலுத்தப்பட்ட பலியை ஆமென் அது புரிந்து கொள்ளும் பொழுது, அந்த பலிக்குள் இருந்த ஜீவனை ஆபிரகாம் ராஜரீக சந்ததி புரிந்து கொள்ளும் பொழுது ஆமென் எப்பேற்பட்ட ஒரு காரியம் பிரதர் சிஸ்டர். எதுவுமே இந்த செய்தி அணுக விடாது. ஆமென். திக்கு சொல்லும் பொழுது ஐ மீன் த ராயல் சீட், கண்ணியமான ராஜரீக அந்த ஆபிரகாமின் சந்ததி. இந்த நேச்சுரல் சீட் ஃபெயில்டு, அவருடைய இயற்கையான சந்ததி தோற்று போனது, விழுந்து போனது. பிகாஸ் இட் அக்செப்டட் லா இன் த ஸ்டீட் ஆஃப் கிரேஸ் த வேர்ட். பாருங்க, கிருபைக்கு பதிலாக அது வார்த்தையை ஏற்றுக்கொண்டு விழுந்து போனது ஆபிரகாமுடைய ராஜரீக இயற்கை சந்ததி. ஆனால் அவருடைய ராஜரீக சந்ததி குறித்து என்ன பிரதர் சிஸ்டர்? பட் தேர் இஸ் a seed, royal seed with the word, stands true, casting out devils, keeping the sacrifice clean. Hallelujah. அந்த பலியை சுத்தமாக பார்த்து கொள்ளத்தக்கதாக ஆபிரகாமின் ராஜரீக சந்ததி தேவன் இந்த கடைசி காலத்தில் தெரிந்து கொண்டார். ஆமென். நல்லா கவனிங்க. keeping the sacrifice clean, keeping the word holy, keep it reverenced. தேவனுடைய வார்த்தை பரிசுத்தமாகவும் மரியாதைக்குரிய ஒன்றாகவும் காத்துக்கொள்ளத்தக்கதாக, not put anything with it, add anything to it, just keeping it
the way God given to them. தேவன் சபைக்கு அதை எப்படி அளித்தாரோ அந்த பலியை, ஆமென், அதை அந்த விதமாகவே காத்துக்கொள்ளத்தக்கதாக ஒரு சந்தை தேவன் கடைசி காலத்தில் எழுப்பினார். ஸ்டாண்டிங் ஆன் காட், லெட்டிங் நத்திங் டச் இட். ஆமென். அந்த பலியை பாதுகாக்கத்தக்கதாக. ஹல்லேலூயா. ஆமென். உங்களுடைய பலி என்னவென்று நீங்கள் அறிந்திருக்கிறீர்களா? இந்த மணி நேரத்தின் செய்தி பிரதர் சிஸ்டர். ஆமென். இந்த மணி நேரத்தின் செய்திக்காக எத்தனை பேர் நீங்கள் நிலை நிற்கிறீர்கள்? எத்தனை பேர் இந்த செய்தியை நேசிக்கிறீர்கள்? நேசிக்கிறேன் என்று சொல்லுங்கள் நீங்கள் பிரதர் சிஸ்டர். இந்த செய்திக்கு விரோதமாக ஒரு காரியம் வரும்பொழுது என்ன செய்ய போகிறீர்கள்? ஆமென். ஒரு உலக காரியம் வரும்பொழுது என்ன செய்ய போகிறீர்கள்? பறவை அது மீது வந்து அமரும்போது என்ன செய்ய போகிறீர்கள்? உலகம் அது மீது வந்து அமரும்பொழுது என்ன செய்ய போகிறீர்கள்? உலகம் உள்ளே நுழைய முயற்சிக்கும் பொழுது என்ன செய்ய போகிறீர்கள்? ஆமென். கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. என்னோடு இருக்கிறீர்களா? இந்த பலியை நீங்கள் அறிந்திருக்கிறீர்களா? இந்த பலியின் மூலமாய்த்தான் நீயும் நானும் ஆபிரகாமின் ராஜரீக குமார்த்தி என்பது உறுதி செய்யப்பட்டது. ஹல்லேலூயா. இந்த மனிதத்தின் செய்தியின் மூலமாய் இந்த செய்தியின் மீது உன்னை உறுதி செய்த இந்த உடன்படிக்கையின் மீது இந்த உலக காரியம் தான் வரும்பொழுது, இந்த கோட்பாடுகள், கொள்கைகள், சொந்த கருத்துகள், சொந்த நீதிகள் இதெல்லாம் வந்து அமரும் பொழுது நீ என்ன செய்ய போகிறாய் பிரதர் சிஸ்டர்? என் கூட இருக்கீங்க பிரதர் சிஸ்டர்? ஆமென். பாருங்க, keeping the sacrifice clean, keeping the word holy, keep it reverenced, not put anything with it and adding to it, just keeping it away, standing on God, letting nothing touch it. எதுவுமே அந்த பலியை தொடாம ஆபிரகாம் பார்த்தா. Is that right? ஆபிரகாம் துரத்தினாரா? ஹல்லேலூயா. எதை என்னோட இருக்கிற பிரதர் சிஸ்டர்? ஆமென். நீ என்ன செய்ய போகிற பிரதர் சிஸ்டர்? தேவனுடைய வார்த்தையை பரிசுத்தமாய் காத்துக்கொள்ளத்தக்கதாக. ஆமென். தேவனுடைய வார்த்தையை மரியாதைக்குரிய ஒன்றாய் காத்துக்கொள்ளத்தக்கதாக. பிரதர் சிஸ்டர், எப்படிப்பட்ட நிலைமையில் ஆபிரகாம் ராஜரீக சந்ததி ஜீவித்துக் கொண்டிருக்கிறது? யார் வேணாலும் வந்து உட்காந்துக்கிட்டோம், யார் வேணாலும் உரிமை பாராட்டிக்கிட்டோம், யார் வேணாலும் வார்த்தையை துண்டாடிக்கிட்டோம், யார் வேணாலும் வார்த்தையை எடுத்துக்கிட்டோம், யார் வேணாலும் சொந்த கருத்துக்களை திணிக்கட்டும். இல்லை பிரதர் சிஸ்டர், அது ஆபிரகாமின் ராஜரீக சந்ததி அல்ல. இது தேவன் எனக்கு கொடுத்த வார்த்தை. ஆமென். letting nothing touch it. எதையுமே இது தொட அண்ட விடாமல் காத்துக்கொள்வது. Is that right brother sister? உன்னுடைய இருதயத்தில் இருக்க தன்னை விசுவாசத்தை. ஆமென். இந்த செய்தியை எதுவுமே அண்ட விடாமல் பார்த்துக்கிட்ட பிரதர் சிஸ்டர், பாருங்க, இந்த செய்தி புத்தகத்தை, வேத புத்தகத்தை கரையம் பூச்சி அண்ட விடாமல் பார்த்துக்கிறது கிடையாது பிரதர் சிஸ்டர். ஆமென். உன்னுடைய இருதயத்தில் இருக்க தன்னை விசுவாசத்தை. ஹல்லேலூயா. இந்த செய்தி நீ விசுவாசிக்கிறேன்னு சொன்ன பிரதர் சிஸ்டர், எந்த ஒரு உலக காரியமோ சரி, உடைய சொந்த சிந்தையோ, உடைய சுய புத்தியோ, ஆமென், உலகத்தில் இருக்க லௌகீக காரியம் எதுவாக இருந்தாலும் சரி பிரதர் சிஸ்டர், நீ பாருங்க, அந்த விசுவாசத்தை அண்ட விடாமல் பார்த்துக்கணும். நம்ம எல்லாம் ஆபிரகாமின் ராஜரீக சந்ததியாக இருக்கிறோம். பாருங்க, நம்ம எல்லாருக்கும் அவன் தகப்பனாக இருந்துக்கிறான். இஸ் தட் ரைட்? ஆமென். நம் பாருங்க, வாசிக்கும் பொழுது ரோமருக்கு எழுதின நிருபம், அவன் விசுவாசத்திலே பலவீனமாக இருக்கவில்லை. ரோமர் 4:19, அவன் ஏறக்குறைய 100 வயதுள்ளவனாக இருக்கும் பொழுது தன் சரீரம் செத்து போனதையும் சாலுடைய கர்ப்பம் செத்து போனதையும் எண்ணாதிருந்தான். தேவனுடைய வாக்குத்தத்தத்தை குறித்து அவன் அவிசுவாசமாய் சந்தேகப்படாமல் தேவன் வாக்குத்தத்தம் பண்ணினதை நிறைவேற்ற வல்லவராய் இருக்கிறார் என்று முழு நிச்சயமாய் நம்பி தேவனை மகிமைப்படுத்தி விசுவாசத்தில் வல்லவனானான். ஹல்லேலூயா. அவன் விசுவாசத்தில் வல்லவனானான். ஆமென். நாம் விசுவாசத்தில், ஆமென், நம்முடைய விசுவாசத்தில், அது அவனுக்கு அந்த விசுவாச தேவன் அவனுக்கு நீதியாக எண்ணினார். பாருங்க, அதை அவனுக்கு மாத்திரமல்ல நமக்காகவும் அது எழுதப்பட்டிருக்கிறது. இஸ் தட் ரைட்? அவனுக்காக மாத்திரமல்ல, நம்முடைய விசுவாசத்தையும் அவர் நீதியாக என்ன அவர் காத்து கொண்டிருக்கிறார். நம்முடைய விசுவாசத்தை வேதம் போதிக்கிறது, மனுஷகுமார் வரும்பொழுது விசுவாசத்தை காண்பாரோ. அவர் நம்முடைய விசுவாசத்தை கண்டு கொண்டிருக்கிறார், நம்முடைய இருதயத்தை அவர் கண்டு கொண்டிருக்கிறார். ஆமென். இருதயத்தில் இருக்கத்தான் அந்த விசுவாசம். இந்த செய்தியை நீ எதுவும் அண்ட விடாமல் பார்த்துக்கிறியா? ஆமென். உனக்கு துரத்தத்துக்கு போதிய தைரியம் இருக்கிறதா? ஆமென். போதிய வல்லமை இருக்கிறதா? பாருங்க, கிருபையானது முன்பே அவர்களுக்கு வல்லமையை கொடுத்திருந்தது. ஆமென். நீயா வல்லமையை, உன்னுடைய சுய வல்லமையை உபயோகிக்க முடியாது. கிறிஸ்து உனக்கு எதை கொடுத்தாரோ நீ அதை ஏற்றுக்கொண்டாக வேண்டும். ஹல்லேலூயா. பிரதர் சிஸ்டர், ஆமென். எத்தனை பேர் என்னோடு இருக்கிறீர்கள்? இங்கே ஆபிரகாம் ராஜரீக சந்ததி உண்டா? ஆமென். 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 பிரதர் சிஸ்டர், எல்லா விதமான உலகத்தையும் துரத்த போதுமான தைரியம்,
ஏதோ அப்படியே கொஞ்சம் பலவீனமான விசுவாசிகளை, ரகடு ஃபெய்த். தேவன் சொன்னார்னா அதை செய்வேன். அல்லேலூயா. பாருங்க சிஸ்டர், தேவன் மாறதவரை இருக்கிறார். நீங்கள் அவர் நேசிக்கிறீர்களா? ஏய்மேன், ஏய்மேன். நம்மளே ஜோம் பண்ணுவோம் பிரதர் சிஸ்டர். தேவனே அப்படியான விசுவாசத்தை எனக்கு தாரும். எனக்காக நீர் கொடுத்த இந்த பலியை நான் காத்துக்கொள்ளட்டும். எனக்காக நீர் கொடுத்த கிருபையை நான் காத்துக்கொள்ளட்டும். பாருங்க, லூதரின் நாட்களில் அது ஆட்டுக்குட்டியாகவே இருந்தது. வெஸ்லி நாள் அது ஆட்டுக்குட்டியாகவே இருந்தது. ஆனால் நீ ஜீவிக்கத்தான சாயங்கால நேரத்தில் இப்பொழுது அது ஆட்டுக்குட்டியாக இல்லை. பாருங்க, அது பலி செலுத்தப்பட்டதுனால தான் ஏய்மேன் இப்பொழுது அது பயன்பாட்டுக்கு வந்திருக்கிறது. பாருங்க பிரதர் சிஸ்டர், உன்னை பரிசுத்தம் பண்ணின உடன்படிக்கையின் ரத்தத்தை நீ எப்படி காத்துக்கொள்ள வேண்டும்? ஏய்மேன். அக்கிரமத்தில் மரித்து போயிருந்த நம்மை கிறிஸ்து தன்னுடைய அவர் உயிர்ப்பித்தார். ஏய்மேன். நம்மை உயிர்ப்பித்த அந்த உடன்படிக்கையின் ரத்தத்தை நாம் எப்படி காத்துக்கொள்ள வேண்டும்? அல்லேலூயா. ஏய்மேன். அந்த உடன்படிக்கையின் ரத்தம் என்னவா இருக்கிறது? இந்த மணி நேரத்தின் செய்தி. அல்லேலூயா. கிருபை அந்த உடன்படிக்கையின் ரத்தத்தை நமக்கு அளித்தது. கிருபை இந்த மணி நேரத்தின் திகதரிசி நமக்கு அளித்தது. ஏய்மேன். எத்தனை பேர் அந்த கிருபை நேசிக்கிறீர்கள்? ஆச்சரியமான கிருபை, அவருடைய சத்தம் இனிமையானது. அல்லேலூயா. ஜெபிப்போம். கலை மூடும் தலையில் தாழ்த்தும் பிரதர் சிஸ்டர். மார்க்கமுள்ள எங்கள் தேவனாகிய கர்த்தாவே, அன்பின் பரலோக பிதாவே, இரக்கமுள்ளவரே, இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவரே, அளவுக்கு அதிகமாய் நேசிக்கிறீர்கள் பரலோக தகப்பனே. இந்த கடைசி காலத்திலே தேவரின் சாயங்கால நேரத்திலே நாங்கள் தெரிந்து கொள்ளப்பட்டதற்கு நிச்சயமாகவே நாங்கள் சாக்கியம் பெற்ற ஜனங்கள். உலக தோட்டத்துக்கு முன்பாகவே இந்த நேரத்தை காணும்படியாக நீ எங்களை முன்குறித்ததற்காக நன்றி. தேவரீர் நிச்சயமாக ராஜாதிபத்திய கிருபை எங்களை லூதரின் நாட்களில் நீர் விட்டுவிடவில்லை, வெஸ்லி நாட்களில் விட்டுவிடவில்லை. ஆட்டுக்குட்டியாகவே இருக்கிற நாளிலே நாங்கள் இல்லாமல் ஆட்டுக்குட்டியின் ரத்தம் பயன்பாட்டுக்கு வருகிற இந்த கடைசி நாளிலே நீர் எங்களை கொண்டு வந்தபடியால் நாங்கள் நம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். கர்த்தாவே, கர்த்தாவே, நீர் எங்களுடைய துதிக்கு பாத்திரராய் இருக்கிறீர். நீர் எங்களுடைய ஆராதனைக்கு பாத்திரராய் இருக்கிறீர். ஓ கர்த்தாவே, நாங்கள் பாதுகாப்பாய் அந்த அடையாளத்துக்குள்ளாக இருப்பதற்காக நம்முடைய வெளியேறப்பட்ட ரத்தத்தை நீ சிந்தினீர். நமக்கு நன்றி கர்த்தாவே. தேவரி 2000 வருடங்களுக்கு முன்பாக நம்முடைய ரத்தம், அதனுடைய ரசாயனத்தை குறித்து நாங்கள் இப்பொழுது பேசவில்லை. ஆனால் அந்த ரத்தத்திற்குள் இருந்த அந்த தத்ரூபமான ஜீவன் லூதரின் நாளை கடந்து, வெஸ்லி நாளை கடந்து இந்த கடைசி காலத்தில் அது வெளிப்பட்டதற்காக நன்றி செலுத்துகிறோம். கர்த்தாவே, அந்த ரத்தத்தில் இருந்த ஜீவனாகிய பரிசுத்தாவியாகிய தேவனுடைய வார்த்தையின் முழுமை பயன்பாட்டிற்கு வந்த இந்த கடைசி நாளில் நீ எங்களுக்கு கொண்டு வந்தபடி நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம். தேவரீர், ஆபேலுடைய ரத்தம் பேசினதை காட்டிலும் மேலான காரியங்களை இந்த ரத்தம் பேசினது. இந்த ரத்தம் மூல பாவத்தை குறித்து பேசினது. இந்த ரத்தம் நாங்கள் யார் என்பதை எங்களுக்கு வெளிப்படுத்தினது. இந்த ரத்தம் நாங்கள் எங்கிருந்து வந்தோம், எங்கே போக போகிறோம் என்று வெளிப்படுத்தினது. ஓ, இந்த ரத்தத்திற்கு மகிமை உண்டாதாக. ஓ, தேவனுடைய நாமம் ஸ்தோத்திரிக்கப்படுவதாக. ஓ, நாங்கள் யார் என்பதை, எங்களுடைய அம்னீஷியாவை எங்களை விட்டு அகற்றின இந்த ரத்தம். ஓ, இந்த ரத்தத்தின் மீது எதுவும் அணுகாமல் காத்துக்கொள்ள வேண்டியது கடமையா இருக்கிறது ஆண்டவரே. ஓ கர்த்தாவே, ஓ தேவனுக்கு செய்த சகல பகரங்களுக்காக நாங்கள் எண்ணத்தை செலுத்த முடியும். தேவன் எங்களுக்கு தேவன் எங்களுக்கு சிந்தின இந்த ரத்தத்திற்கு பதிலாக ஈடாக நாங்கள் எதை கொடுக்க முடியும்? ஓ, நாங்கள் செய்யத்தக்கதான ஒன்று இருக்குமானால், ஓ ஆபிரகாம் செய்தது போல அந்த பலியை எதுவுமே அணுகாமல் அண்டாமல் காத்துக்கொள்ள வேண்டியதே அந்த பலிக்கு, இந்த மணி நேரத்தின் செய்திக்கு பாதுகாப்பாக இருக்க வேண்டியதே என்னுடைய கடமையா இருக்கிறது. ஓ, அதை செய்வதற்கான தைரியத்தை தேவன் எனக்கு தருவீராக. ஆபிரகாமின் ராஜரீக சந்ததியாய் நான் நிலைநிற்பேனாக. ஓ பரிசுத்தாவின சகல விசுவாசங்களையும், சகல சந்தேகங்களையும், சகல உலக காரியத்தையும், சகல இச்சைகளையும், ஓ எந்த ஒரு காரியம் அந்த பலியை அணுகாமல், இந்த செய்தியை அணுகாமல், இந்த செய்தியை குறித்த என்னுடைய விசுவாசத்தை அணுகாமல் அடியேன் காத்துக்கொள்ள உதவி செய்வீராக. உடைய ஜனங்கள் ஒவ்வொரு காத்துக்கொள்ள உதவி செய்வீராக. ஓ, நாங்கள் ஆபிரகாமின் பிள்ளைகளாக இருக்கிறோமே, நாங்கள் ஆபிரகாமின் ராஜரீக சந்ததியாக இருக்கிறோமே. ஓ, மக்கு நன்றி கர்த்தாவே. எங்களுக்காகவும் அது எழுதப்பட்டிருக்கிறது நாங்கள் வாசித்தோமே. ஓ, எங்களுடைய விசுவாசம் எங்கே? மக்கு நன்றி கர்த்தாவே. அதை திரும்ப தருவீராக.
அந்த ஆபிரகாமை போல அந்த பலியின் மீது நாங்கள் கவனமாக இருக்க உதவி செய்வீராக. ஓ அக்கம் பக்கம் பார்க்காமல், ஓ வலது பக்கம் இடது பக்கம் பார்க்காமல், ஓ மற்ற உலக காரியத்தை குறித்து நாங்கள் யோசித்துக் கொண்டும் சிந்தித்துக் கொண்டும் இருக்காமல் அந்த பலியின் மீது நாங்கள் கவனமாக இருப்போமாக. இந்த மணி நேரத்தின் செய்தி மீது நாங்கள் கவனமாக இருப்போமாக. ஆமென். ஓ பிசாசு காத்து கொண்டிருக்கிறான் கர்த்தாவே. ஓ வேதம் போதிக்கவில்லையா? சற்று நான் அதை நினைவு கூறட்டும் கர்த்தாவே. கூடுமான மட்டும் தெரிந்து கொள்ளப்பட்டவனை வஞ்சிக்கத்தக்கதாக அவன் மிக நெருக்கமாக இருப்பான் என்று வேதம் போதிக்கிறதே. நாங்கள் மிகவும் ஜாக்கிரதையாக இருக்க உதவி செய்வீராக பரிசுத்தாவியானவரே. ஓ கர்த்தாவே, எங்களை மீட்ட இந்த ரத்தம், ஆமென், எங்களை ஆபிரகாமின் ராஜரீக சந்ததியை ரூபமாக்கின இந்த ரத்தம், ஆமென், பாவிய தெரு பாவிய இந்த என்னை லோக பரிசுத்தமான மாற்றின இந்த ரத்தம், ஓ எந்த ஒரு காரியமும் இந்த ரத்தத்தை அணுகாமல், இந்த பலியை அணுகாமல் நான் காத்துக்கொள்ளட்டும் பரிசுத்தாவியானவரே. நன்றி கர்த்தாவே. இந்த பூமியிலே எனக்கு கொடுக்கப்பட்ட ஒரு மேலான காரியம் இருக்குமானால் இந்த ரத்தம் ஒன்று மாத்திரமே, இந்த செய்தி ஒன்று மாத்திரமே. ஆமென். என்னை பரலோக வாசியை அடையாளப்படுத்தின இந்த செய்தி, என்னை பரலோகத்துக்குரியவனாக மறுரூபமாக்கின இந்த செய்தி, என்னை தேவ சாயை மாற்றின மறுரூபமாக்கின இந்த செய்தி, ஆபேலுடைய ரத்தம் பேசினதை காட்டிலும் மேலானவைகளை நலமானவைகளை பேசத்தக்க இந்த ரத்தத்தை நான் காத்துக்கொள்ள உதவி செய்யும் பரிசுத்தாவியானவரே. ஆமென். நான் ஆபிரகாமின் ராஜரீக சந்ததியை இருக்கிறேனே, அந்த ஆபிரகாமுக்குள்ள இருந்தே கரடுமுரடான விசுவாசத்தை எனக்கு தருவீராக. ஓ வருகிறவர்கள் போகிறவர்களுக்கெல்லாம் இந்த செய்தியை விட்டு கொடுத்து விட்டு நான் நிற்காதபடிக்கு, ஓ கர்த்தாவே, ஒருவனும் இந்த செய்தி மீது கைப்படாதபடிக்கு நான் பார்த்துக் கொள்வேனாக. அல்லேலூயா. ஏனென்றால் அது ரத்தமாய் இருக்கிறது. ஓ என்னை பரிசுத்தம் பண்ணின உடன்படிக்கையின் ரத்தத்தை நான் காத்துக்கொள்ள உதவி செய்யும் பரிசுத்தாவியானவரே. ஆமென். குற்றமற்ற இந்த ரத்தத்தை, கலங்கமில்லாத இந்த ரத்தத்தை, ஒவ்வொருவரும் குற்றம் காண முடியாத இந்த ரத்தத்தை, இந்த மணி நேரத்தின் செய்தியை ஓ நான் காத்துக்கொள்வேனாக. ஆமென். எவ்வளவு எதிர்ப்புகள் வந்தாலும் சரி, எவ்வளவு நிந்தைகள் வந்தாலும் சரி, வார்த்தை குறித்த நிந்தையை, வார்த்தை நிமித்தம் இருக்கத்தான நிந்தையை நான் சுமக்க எனக்கு தைரியத்தை தரும் பரிசுத்தாவியானவரே. ஆமென். ஜனங்களை ஆயத்தப்படுத்தும் பரிசுத்தாவியானவரே. அழுக்குள்ளாக இருக்கத்தான விசுவாசத்தை நீர் எழுப்புவீராக. அவர்கள் யார் என்பதை உணர்ந்து கொள்ளட்டும் பரிசுத்தாவியானவரே. ஓ எங்களுடைய செய்தி நிலைப்பாட்டிலே ஒவ்வொருவரும் உறுதியாக இருக்க உதவி செய்திருடும். ஓ இந்த ரத்தத்தை, இந்த பலியை, ஓ எந்த ஒரு பலவீனமும் அணுகாதவாறு நீர் காத்துக்கொள்ளும் பரிசுத்தாவியானவரே. ஆமென். எப்பேற்பட்ட நேரத்தில் நாங்கள் ஜீவித்துக் கொண்டிருக்கிறோம், எப்பேற்பட்ட நாளில் நாங்கள் ஜீவித்துக் கொண்டிருக்கிறோம் பரிசுத்தாவியானவரே. பயன்பாட்டுக்கு வந்த ரத்தமானது பயன்பாட்டிற்கு வந்த நேரத்திலே, ஆமென், ஓ சற்று எங்களுக்கு கண்கள் திறக்கப்படுவதாக. ஓ எங்களுக்கு நீர் பிரகாசமுள்ள மனக்கண்களை தருவீராக. ஆமென். ஓ அந்த கிறிஸ்துவான அந்த பூர்ணமான ரத்தம் பூமியின் மேல் வந்து நின்ற பொழுது பழைய பலிகள் எல்லாமே ஒழிந்து போனது என்று காண்கிறோமே. ஆமென். இந்த மணி நேரத்தின் செய்தி வந்து நிற்கும் பொழுது, ஓ பரிசுத்தாவினி, எல்லா காரியங்களும், எல்லா பழைய சிந்தைகளும், எல்லா பழைய ஆராதனைகளும், எல்லா ஸ்தாபன ஆவிகளும் எங்களை விட்டு கடந்து போகட்டும் பரிசுத்தாவியானவரே. அவளை ஒரு முடிவுக்கு கொண்டு வருவீராக. புது சிருஷ்டியை மாற்றும், ஒரு புது ஆராதிப்பானை மாற்றும் பரிசுத்தாவியானவரே. ஒரு புது விசுவாசனை மாற்றுவீராக. ஏனென்றால் இங்கே பூர்ணமான ரத்தம் சிந்தப்பட்டு இருக்கிறது. ஆமென். 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 மக்கள் நன்றி பரிசுத்தாவியானவரே. பலப்படுத்தும், ஒவ்வொருவரை பலப்படுத்தும். இந்த செய்தி கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் பலப்படுத்துவீராக. வருகைக்கு எங்களை ஆயத்தப்படுத்தும் பரிசுத்தாவியானவரே. இந்த வருகை வருமட்டும் பரிசுத்தாவியானவரே. தேவன் வாக்குத்தத்தம் பண்ணதை நிறைவேற்றும் அளவும் நீர் எங்களுக்காக எடுத்துக்கொள்ளப்படுதலை வாக்குத்தத்தம் செய்திருக்கிறீர். ஓ எடுத்துக்கொள்ளப்படுதல் வரும் வரை கர்த்தாவே, இந்த அடையாளத்தை நாங்கள் காத்துக்கொள்ள உதவி செய்யும். அந்த பலியை நாங்கள் காத்துக்கொள்ளட்டும் பரிசுத்தாவியானவரே. ஒவ்வொருவருக்கும் தைரியத்தை தாரும். ஆமென். தனிநபர் விசுவாசத்தை தாரும் பரிசுத்தாவியானவரே. செய்திக்கான இடையூறு எது வந்தாலும் சரி, ஆமென், அதை எதிர்த்து நிற்க உதவி செய்திடும். தேவனுடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. ஓ சகோதர சகோதரியே, உங்களால் அந்த அடையாளத்தை காண முடிகிறதா?
உங்களுடைய நேரத்தை உங்களால் காண முடிகிறதா? ஓ, நீங்கள் லூதரின் நாட்களில் இல்லை. ஆட்டுக்குட்டியாக இருக்கிற நாளில் நீங்கள் இல்லை. ஆட்டுக்குட்டி கொல்லப்பட்டு ரத்தமானது பயன்பாட்டிற்கு வந்த நாளில் நீங்கள் ஜீவித்துக் கொண்டிருக்கிறீர்கள். ஓ, உங்களுடைய பலி உங்களுக்கு முன்பாக இருக்கிறது பிரதர் சிஸ்டர். அதை நீங்கள் காத்துக்கொள்ள ஆயத்தமா? ஆமென். தேவனுடைய நாமத்திற்கு மகிமையுண்டாவதாக. ஓ, உங்களுடைய புறங்கூறுதலை விட்டு விடுங்கள் பிரதர் சிஸ்டர். உங்களுடைய புறங்கூறுதல் இந்த பலி அணுகாதவாறு நீங்கள் பார்த்துக் கொள்ளுங்கள். ஆமென். உடக்க காரியங்கள் இந்த பலியை அணுகாதவாறு நீங்கள் காத்துக்கொள்ளுங்கள் பிரதர் சிஸ்டர். பி கான்ஷியஸ். கொஞ்சம் சுயநினைவோடு இருங்கள். நீங்கள் எதற்கு முன்பாக இருக்கிறீர்கள் என்பதை குறித்து சுயநினைவோடு இருங்கள் பிரதர் சிஸ்டர். நிச்சயமாக தேவனுடைய ஆசீர்வதிக்க வல்லவராய் இருக்கிறார். ஆமென். ஆபிரகாம் இருந்தது போல ஆபிரகாமின் ராஜரீக சந்ததி சற்று சுயநினைவோடு இருக்கட்டும், தான் என்ன செய்து கொண்டிருக்கிறோம் என்பதை குறித்து. ஆமென், 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 ஆமென். கர்த்தாவே, எங்களுக்கு உதவி செய்திருளும். எனக்கு உதவி செய்யும் பரிசுத்தாவியானவரே. எங்களை பலப்படுத்தும், ஜனங்களை பலப்படுத்தும். ஓ, எங்களை பரிசுத்தம் பண்ணின உடன்படிக்கையின் ரத்தத்தை நாங்கள் காத்துக்கொள்ளட்டும். ஸ்தாபனங்கள் அதை கொலை செய்தது. ஓ, எங்களுக்கோ கிருபை கிடைத்தது. நன்றி கர்த்தாவே. ஸ்தோத்திரிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். ஒருவரே துதிக்கு பாத்திரர், ஒருவரே கனத்துக்கு பாத்திரர். இந்த பூமியிலே எங்களுக்கு மேன்மையான காரியம் ஒன்று இருக்குமானால் எங்களுக்காக சிந்தப்பட்ட அந்த ரத்தமே மேன்மையான காரியம். ஆமென். சீக்கிரத்தில் வாரும் பரிசுத்தாவியானவரே. வருகைக்கென்று எங்களை ஆயத்தப்படுத்தும். எடுத்துக்கொள்ளப்படுதல் கேட்ட விசுவாசத்தினால் எங்களுடைய இருதயங்களை நிரப்பியறலும். தேவனே, இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற ஜனங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பீராக. ஒவ்வொருடைய இருதயங்களிலும் தேவ சமாதானம் சந்தோஷமும் தங்கியிருப்பதாக. ஒவ்வொருவருக்கு நீர் தைரியத்தை தருவீராக. ஒவ்வொருவருக்கு நீர் விசுவாசத்தை தருவீராக. ஓ, இந்த மணி நேரத்தின் பலியை, அவளுக்கு முன்பாக இருக்கிறதான அந்த பலியை ஆமென் அவர்கள் காணத்தக்கதாக அவர்களுக்கு உதவி செய்திருந்த பரிசுத்தாவியானவரே. இந்த ரத்தம் மேலானவைகளை பேசுவதை அவர்கள் உணர்ந்து கொள்ளட்டும். இந்த ரத்தம் நலமானவைகளை பேசுவதை அவர்கள் உணர்ந்து கொள்ளட்டும். இந்த ரத்தத்தின் சத்தத்தை அவர்கள் உணர்ந்து கொள்ளட்டும். ஓ, கேட்பதற்கு காதுள்ளவன் கேட்க கடவன் என்று சொன்னீரே. இந்த ரத்தம் பேசுவதை நாங்கள் கேட்கட்டும் பரிசுத்தாவியானவரே. ஆமென். தொடர் நடத்தும் பலப்படுத்தும் கர்த்தாவே. ஜனல் நீதியுள்ள தேவலை சந்தியும். தேவனே, எங்களுக்குள் இருக்கிறதான விசுவாசத்தை நீர் பெருக செய்யும். மோடு நாங்கள் நெருங்கி ஜீவிக்கட்டும். வருகைக்கென்று ஆயத்தப்படுத்தும். எடுத்துக்கொள்ளப்படுதல் கேட்ட விசுவாசத்தினுடைய இருதயங்களை நிரப்பும் பரிசுத்தாவியானவரே. உலகமெங்கிலும் இருக்கிறதான விசுவாசிகளையும் மெய்ப்பர்களையும் சபையாரும் ஆசீர்வதியும். தேவரீர் அந்த மகத்தான இந்த காணக்கூடாத இணைப்பிற்காக காத்து கொண்டிருக்கத்தான நேரத்திலே நாங்கள் ஆயத்தமாய் இருக்கட்டும். ஒவ்வொருவரையும் ஆயத்தப்படுத்தும். துதிகன மகிமை உமக்கே எடுக்கிறோம். நாங்கள் சிறுகட்டும், நீர் எங்களில் பெருகுவீராக. இவளை எங்களுக்கு அருளும்படி எங்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பட்ட நாமத்தில் மனத்தாழ்மையை வேண்டுகிறோம் ஜீவனுள்ள தகப்பனே. ஆமென், 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 ஆமென். சௌரி கர்த்தர் உங்கள் யாவரையும் ஆசீர்வதிப்பாராக. அந்த பலியானது உங்களுக்கு முன்பாக இருக்கிறது, நீங்கள் மறந்து போக வேண்டாம். பலியானது பயன்பாட்டில் இருக்கிறது, ரத்தமானது பயன்பாட்டில் இருக்கிறது என்பதை நீங்கள் மறந்து போக வேண்டாம். இட் இஸ் இன் எஃபெக்ட். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. தேவனுடைய வருகைக்கென்று உங்கள் ஒவ்வொருவரும் ஆயத்தப்படுத்துவாராக. சீக்கிரத்தை உலகத்திலிருந்து நாம் வேறு பிரிந்து தேவனுடைய நெருங்கி ஜீவிப்போமா. இந்த கிருபை நாட்களை சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் பிரதர் சிஸ்டர். நாம் சிறுகட்டும், தேவன் நம்மளே பெருகுவாராக. இந்த மணி நேரத்தின் செய்தி நம்மில் பெருகுவதாக. Amen. God bless you all. Amen.